மலையேறும் அருவிகள். உலகிற்கு இருளை கலந்து தூரிகையால் கருவர்ணம் பூசினாற் போல பரம்பை காரிருள் சூழ்ந்திருந்தது. நிலவில்லா நாளுக்கு பின்னான 3வது இரவு என்பதாலும் மேகங்கள் சூழ்ந்திருந்ததாலும் அருகில் இருப்பவர்களை கூட சரியாக காண முடியாமல் இருக்க மலையின் உச்சியில் பரம்பு வீரர்கள் காத்திருந்தனர். ஒவ்வொரு வீரனும் தனது திறமையை காட்ட துடித்து கொண்டிருக்க வைகலானோ அமைதியாக கண்களை மூடி படுத்திருந்தார். எப்படி உங்களால் அமைதியாக படுத்திருக்க முடிகிறது என்றான் நிலவன் அருகில் அமர்ந்தபடி. பதட்டப்பட்டு என்ன ஆகப் போகிறது என்றார் வைகலான் கண்களை திறக்காமல். ஆதவன் மலையின் மேலிருந்து கீழிறங்கியவுடன் வைகலானும் நிலவனும் மேலேறி மலை உச்சிக்கு வந்ததும் வைகலானின் பரம்பு வீரர்கள் அனைவரையும் அழைத்தார். சேர வீரர்கள் இரவில் மலையேறி பரம்பு வீரர்களிடம் கண்ணியில் மாட்டப் போகும் விலங்காய் சிக்கி பரிதவிக்கப் போகும் விதத்தையும் அவர்கள் மீது தாக்க வேண்டிய உத்திகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாய் கூற பரம்பு வீரர்களின் கண்கள் விரிந்தன. சிலர் உற்சாக குரல் எழுப்பினர். பெரும் படையை கண்டு குழப்பத்தில் இருந்த வீரர்களின் மனதை கனப்பொழுதில் வைகலானின் வார்த்தைகள் மாற்றியது. தெளிவான திட்டத்தை வீரியமான முறையில் நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளால் எடுத்து கூறி வீரர்களை தினவேற்றினார். எந்த நிலையிலும் சேர படையை மலை உச்சியில் இருக்கும் திறந்த வெளிக்கு ஏறவிடக்கூடாது என்று வைகலான் கூறிக்கொண்டிருக்க அருகில் இருந்த நிலவனோ இந்த கிழவன் நம்மை போர் புரிய விடமாட்டான் போல இருக்கிறதே என்று எண்ணினான். வைகலான் பரம்பினரை மலை உச்சியில் சரியான இடங்களில் நிறுத்திவிட்டு காத்திருந்தார். வைகலான் தொடர்ந்தார். பதட்டம் குழப்பத்தை ஏற்படுத்தும், சிந்திக்கும் திறனை இழக்க வைக்கும். தெளிந்த அறிவு வீரத்தை மண்டியிட செய்யும். பதட்டப்படாமல் அமைதியாக இருந்தால் போதுமா? போர் என்றாலே பதட்டம் தானே. அமைதி மட்டும் போதும் என்று கூறவில்லை. போரில் தடுமாறும் மனம் தாக்குதலிலிருந்து தப்பிக்கவும் தற்காத்து கொள்ளவுமே வழி தேடும். அமைதியாக இருக்கும் மனம் வெற்றி பெறும் வழிகளை வகுத்து கொடுக்கும். மனதை செலுத்தும் வித்தை இது. வீரர்கள் சரிவின் மேலேறி மலை உச்சியில் இருக்கும் சமவெளியை அடைய முயன்றால் நான் சரிவினூடே கீழிறங்கட்டுமா? உன் படையை தலைமை தாங்கி வெற்றிக்கு அழைத்து செல்வதே அறிவார்ந்த செயல். நீ தனித்து செல்கையில் பகைவரின் சூழ்ச்சிக்கு பலியாகலாம். அறம் தவறாமை சிறந்ததே. அதே சமயத்தில் அறம் தவறும் பகைவரின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருப்பதும் முக்கியமானது. போரின் நுட்பங்களை பயிற்சியில் சிந்திக்க இயலும். அதை பயன்படுத்தி பார்க்க போர்க்களம் தேவைப்படும். 100 பயிற்சிகள் அளிக்காததை ஒரு போர்க்களம் அளிக்கும். குல ஆசான் கூறிக்கொண்டே போக போரின் எந்த கணத்திலும் அமைதி இழக்கக்கூடாது. போருக்கு செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் உத்திகள் எப்படி போரிட வேண்டும் என்பதையெல்லாம் அருகில் சம்மணமிட்டு அமர்ந்தவாறு நிலவன் கற்றுக்கொள்ள துவங்கினான். ஆசான்களின் பாடங்கள் முடிவதே இல்லை. விருப்பத்துடன் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் கற்பதை எப்போதும் நிறுத்துவதே இல்லை. ஆதவன் மலையடிவாரத்திலிருந்து முத்திரமலையின் உச்சியை பார்த்தவாறு நின்றான். மலையின் சரிவான பகுதி கீழிருந்து மலை உச்சி வரையில் நேர்கோடாக தெரிந்தது. ஒரு இடத்தில் 5 அடி பள்ளம் இருந்தது. வீரர்கள் அவற்றில் சறுக்கி விழாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். சரிவை தவிர மற்ற 3 பக்கங்களும் ஒற்றை பாறையால் உருவாகி வளவளப்புடன் இருந்தன. சில இடங்களில் சிறிய பாறைகளும் மரங்களும் தெரிந்தன. மேலிருந்து குதித்து இறங்கலாம், ஆனால் ஏறுவது மிக கடினம். எனவே சரிவின் வழியாகத்தான் ஏறியாக வேண்டும். பரம்பினர் எவ்வாறு தாக்குதலை நடத்துவர் என்று கணிக்க முயன்றான். விற்படையையே பரம்பு பெரிதும் நம்பியிருக்கும் என்று தோன்றியது. சேர வீரர்கள் மலையை கைப்பற்ற வருவார்கள் என்று முன்கூட்டியே கணித்தது பாரியின் மதியூகத்தை உணர்த்தியது. இவ்வளவு வீரர்கள் வருவார்கள் என்பதை எதிர்பார்க்காதது பாரி தவறவிட்ட இடம். இப்போது சேர வீரர்கள் மலையை சூழ்ந்த பின்னர் தப்பிக்க வேறு வழி இல்லாததால் பரம்பின் பெருமையை காக்க அனைவரும் உயிரிழக்க தயாராகி உள்ளனர் என்று ஆதவனுக்கு தோன்றியது. இரவின் 3ஆம் சாமத்தில் தாக்குதலை துவங்குவதற்கு ஆதவன் காத்திருந்தான்.
போரின் இறுதி நேர தாக்குதலின் போது கதிரவனின் வெளிச்சம் வரவேண்டும் என பெரிதும் விரும்பினான். சேர நாட்டின் தளபதியை ஒரு சிறுவன் நகையாடியதும் ஒரு பொருட்டாகவே மதிக்காததும் கொந்தளிக்கச் செய்தது. அவன் உடலை சிதைக்கையில் அவனால் பரிகாசத்துடன் பேச முடிகிறதா என்பதை காண வேண்டுமென்ற ஆவல் மிகுந்தது. ஆதவனின் திட்டம் எளிமையானது. இருளை முதல் புள்ளியாய் இட்டு தனது திட்டத்தை உருவாக்கியிருந்தான். முன்னே சென்ற வீரர்கள் கேடயத்தையும் மரக்கிளைகளையும் கையிலேந்தி செல்ல, அடுத்திருந்த வீரர்கள் ஒரு கையில் கேடயத்தையும் மற்றொரு கையில் நெருப்பிடாத தீப்பந்தத்தையும் ஏந்தி மலையுச்சிக்கு ஓசையின்றி செல்ல வேண்டும். காரிருளில் பரம்பினர் அம்புகளை சேர வீரர்களின் மேல் இலக்கின்றி எய்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. மலை உச்சிக்கு அருகில் இருக்கும் அடிப்பை சென்றடைந்ததும் தீப்பந்தங்களை பற்ற வைத்து கொண்டு காத்திருக்க வேண்டும். போதுமான வீரர்கள் மடிப்பை அடைந்ததும் மேலேறி தாக்க வேண்டும். மலையின் உச்சி சமநிலமாக இருந்தது சாதகமான அமைப்பு. அருகில் நின்ற மகீரன், பரம்பு அவர்களின் விற்படையை பெரிதும் நம்புவதாய் தெரிகிறது என்றான். வீரத்தை எப்போதும் எண்ணிக்கை முறியடிக்கும் என்றான் ஆதவன். மலை உச்சியில் படுத்திருந்த பரம்பினர்கள் காற்றின் குளுமையில் கண்ணயர, நிலவன் கேட்ட கேள்விக்கு பதிலாக எண்ணிக்கையை விவேகத்துடன் கூடிய வீரம் முறியடிக்கும் என்றான் வைகலான். விழித்திருந்த வீரர்களின் கண்கள் விண்ணை வெறித்திருக்க மலையில் அமைதி சூடியிருந்தது. நள்ளிரவானதும் புறப்படுங்கள் என்ற ஆதவன் கூற, சேர வீரர்கள் மெதுவாக முன்னேற துவங்கினர். வீரர்கள் மலையேற துவங்கியதும் மலையின் வலப்பக்கத்திலிருந்து கூகை அலறியது. மலையுச்சி கண் விழித்தது. முதலில் மலையேறிய படையில் 200 வாட்படை வீரர்களும் 200 விற்படை வீரர்களும் இருந்தனர். மரக்கிளைகளை கையில் பிடித்தபடி சேர வீரர்கள் மலையில் ஏற மரங்கள் மலையேறுவது போல் இருந்தது. சேர வீரர்கள் பொறுமையாக அவசரப்படாமல் முன்னேறினார்கள். முன்னே சென்றவர்கள் மலையேறி ஓரிடத்தில் நிலை கொண்ட பின்னர் அடுத்த வீரர்கள் அவ்விடத்தை கடந்து மேலேறி நின்றனர். 50 வாட்படை வீரர்கள் அவர்களுக்கு பின்னே 50 விற்படை வீரர்கள் என்று மாறி மாறி செல்லுமாறு படையை வடிவமைத்திருந்தான் ஆதவன். முன்னே செல்லும் வாட்படை வீரர்கள் தாக்குதலுக்கு உள்ளானால் அவர்களுக்கு அடுத்து இருக்கும் விற்படை வீரர்கள் பதில் அம்புகளை விடுத்து பாதுகாக்க கூறியிருந்தான். மலையை தின்று செறித்தது போல காரிருள் கற்றைகள் இரவை நெய்திருந்தன. வீரர்கள் எந்த ஓசையையும் எழுப்பாமல் மிக அமைதியாக ஏறினர். ஏன் இன்னும் தாக்குதல் வரவில்லை என ஆதவன் யோசித்து கொண்டிருந்தான். எந்த சிக்கலும் இல்லாமல் சேர வீரர்கள் மலையின் பாதியை அடைந்தனர். பரம்பின் தென்பகுதியில் இருக்கும் நிலா தோட்டம் இரவில் ஒளிரக்கூடியது. அங்கிருக்கும் தீப்பூஞ்சை பச்சை காளான்கள் சூரிய ஒளியை உட்கொண்டு இரவில் வெளிப்படுத்தும். இவற்றின் சாறு நெருப்பின் துளிகளைப் போல ஒளிரும். பரம்பின் காடுகளில் திரியும் பூசணி தேரை, செங்கிலி, கொட்டித்தேலின் குருதியும் இரவில் ஒளிரும் தன்மையுடையது. பரம்பினர் அவற்றை சேகரித்து வந்து மலையின் நடுப்பகுதியில் இருந்த பாறைகளில் துளி துளியாய் தெளித்திருந்தனர். பாதி மலையை வீரர்கள் கடந்தபோது மலைச்சரிவின் வலப்புறம் வீரர்கள் ஏற முடியாது என நினைத்திருந்த வழுக்கை பாறையில் அமர்ந்திருந்த பரம்பு வீரன் நடுமலையின் பாறைகளில் பொட்டு வைக்கப்பட்டிருந்த ஒளிப்புள்ளிகள் தீப்பூச்சிகளின் வெளிச்சம் போல மறைந்து மறைந்து ஒளிர்வதை கவனித்தான். சேரர்கள் அந்த இடத்தை தாண்டி செல்வதை உணர்ந்தான். தீப்பூச்சிகள் இரவில் விட்டு விட்டு ஒளிரும் தன்மையுடையது. பகைவர்களை பயமுறுத்தவும் பெண் பூச்சிகளுக்கு சைகை செய்யவும் இந்த வெளிச்சத்தை அவை ஏற்படுத்துகின்றன. அதை போன்று பச்சை காளானின் ஒளிப்புள்ளிகள் மறைந்து மறைந்து எரிவதை கண்டவுடன் பரம்பு வீரன் சில்வண்டுகளின் ஓசையை எழுப்பினான். சத்தத்தை கேட்டதும் பாதி மலைக்கு மேல் ஒரு பாறையின் பின்னால் மறைந்திருந்த பரம்பு வீரன் தனது அருகே அடுக்கப்பட்டிருந்த 4 கூடைகளை எடுத்துக்கொண்டு எழுந்தான். தனக்கான அடையாளமிடப்பட்ட பாறையை நோக்கி கூடைகளை எறிந்தான். ஏறி கொண்டிருந்தவர்களின் மேல் வந்து விழுந்த கூடைகள் திறந்து கொள்ள அதிலிருந்து பாம்புகள் வெளியேறின. ஆதி காலத்தில் இருந்தே பாம்பு மனிதனுக்கு அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. பரம்பு வீரன் இருளினூடே பாம்புகளையும் கயிறுகளையும் ஒன்றாக எரிய வீரர்களின் மேல்
விழுந்து நெளிந்த பாம்புகள் கொத்த ஆரம்பித்தன. அதுவரையில் அமைதியாக மேலேறிய வீரர்கள் பதறி பாம்பு பாம்பு என்று கூச்சலிட, சில வீரர்கள் கால் தவறி மற்ற வீரர்களையும் சரித்து கொண்டு விழுந்தனர். பரம்பு வீரன் பாம்புகளை எறிந்த பாறை வீரர்கள் மிக சிரமத்துடன் ஏறுமிடத்தில் அடையாளமிடப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் சறுக்கிய வீரர்கள் மற்றவர்களையும் சரித்து கொண்டு கீழே உருண்டனர். 5 அடிக்கு மேல் இருந்த பள்ளத்தில் பலர் உருண்டு விழுந்தனர். பாம்பு உடைந்தவர்கள் வலியால் முனக இரவு கூத்தின் முதல் இசை ஒலிக்க துவங்கியது. பரம்பு வீரர்கள் பாம்புகளை எரிகிறார்கள் என்ற தகவல் ஆதவனை சென்றடைய ஆதவன் பலமாக சிரித்தான். காட்டு மனிதர்கள் வேறென்ன செய்ய போகிறார்கள்? சிறிது பொறுத்து மரக்கிளை ஏந்தி அவர்களை முன்னேறுமாறு கூறு என்றான். பரம்பினர் பாம்பை வைத்து போர் உத்தியை வகுத்துள்ளனர் என்ற எண்ணமே சிரிப்பை வரவழைத்தது. சேர வீரர்கள் மீண்டும் மேலேறினர். மீண்டும் 4-5 பெட்டிகள் வந்து விழ சிலர் அச்சத்தில் அலறியவாறு கீழே விழுந்து உருண்டனர். பாம்பு விழுந்த சிலர் அலற மற்றொரு சேர வீரன் பாம்புகள் அல்ல, வெறும் கயிறுகளை எரிகிறார்கள் என்று கத்தினான். சினத்துடன் மேலேற உத்தரவிட்டான். பாம்பு கடித்ததால் மயங்கிய வீரர்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்கள் முன்னேறினர். மலையின் 3/4 பாகத்தை வீரர்கள் சென்றடைந்த போது ஆள்காட்டி பறவையின் ஓசை மலையின் இடப்புறத்திலிருந்து கேட்டது. பறவை கத்தும் ஓசை வந்ததும் மலையின் உச்சியில் இருந்த பரம்பு வீரர்கள் அனற்கற்களை உரசி தீப்பொறிகளை உருவாக்கினர். அளவினாலான நெருப்பு எரிய துவங்கியதும் அம்பின் நுனியில் கட்டப்பட்டிருந்த துணிகளில் நெருப்பை பற்ற வைத்து மலைச்சரிவின் 2 ஓரங்களிலும் எய்தனர். வீரர்களை தாக்காமல் ஏன் சரிவின் 2 புறங்களிலும் நெருப்பு அம்பை எய்கின்றனர்? என்ன நடக்கப் போகிறது என புரியாமல் ஆதவன் கீழிருந்து கூர்ந்து கவனிக்க, மலைச்சரிவின் மேலேறிய வீரர்களும் தயக்கத்துடன் நெருப்பு அம்புகளை வேடிக்கை பார்த்தனர். 2 புறங்களிலும் விழுந்த அம்புகள் எரிய அதன் வெளிச்சத்தில் பரம்பு வீரர்கள் மேலிருந்து மீண்டும் நெருப்பு அம்புகளை எய்தனர். இம்முறை கீழிறங்கிய நெருப்பு அம்புகள் வட்ட வடிவில் இருந்த குழிகளில் வந்து விழுந்தன. மறுகணம் பெருந்தும்பை செடிகளால் நிரப்பப்பட்ட குழிகள் வெடித்தவாறு தீப்பற்றின. பெருந்தும்பை செடிகள் நீரிலும் எரியக்கூடியவை. ஒவ்வொரு குழியினுள்ளும் பெருந்தும்பை நிரப்பப்பட்டு அதன் அடியில் தீப்பந்தங்களுக்காக மேலக்குடியினர் நெய்து கொடுத்த துணிகளும் காய்ந்த விறகுகளும் நிரப்பப்பட்டிருக்க, குழிகள் அதீத வெளிச்சத்துடன் 3 அடி உயரம் வரை தீப்பற்றி நெருப்பு தூண்கள் போல மேலெழுந்தன. மேலக்குடியினர் ஆடைகளை உருவாக்கிய தொன்மையான குடிகள். உணவு தேவைக்காக செடி கொடி மரங்களை இனம் கண்டு அதற்கான பயிரிடுதலில் மட்டுமே ஆர்வமாயிருந்த குடிகளுக்கு இடையில் நன்றாக வளர்ந்து பூ பூத்து காய் காய்க்கும் செடிகள் எந்த பயனும் இன்றி காடுகளில் விளைந்து கிடப்பதைக் கண்டு அந்த காய்களிலிருந்து வெண்மேகங்களாய் காற்றில் அலையாடிய பஞ்சுகளை நூலாக்கி திரிக்கவும், திரித்ததை பின்னவும், பின்னியதை ஆடையாய் வடிவமைக்கவுமான மந்திர வித்தையை பயின்றவர்கள். உருண்டு திரண்டு பருத்திருந்த காய்களுக்கு பருத்தி என்ற பெயர் வைத்தது அதன் பின்னரே. தோலாடை உடுத்திய மனித சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற பழமையான குடியினர். நர்சனல் செடியின் நாரிலிருந்து நெய்யப்பட்ட ஆடைகளையும் பரம்பினர் அதிகம் பயன்படுத்தினர். இரவில் பயன்படுத்தும் தீப்பந்தங்களுக்காக அவர்கள் சாறு காட்டு சிகைநார், பெருந்தும்பையின் நாரை நெருக்கமாக நெய்து உருவாக்கிய துணிகள் நீண்ட நேரம் நின்று எரிந்ததில்லாமல் அதிக வெப்பத்தையும் தரும் வல்லமை கொண்டிருந்தது. சரிவின் 2 புறமும் சரியான இடைவெளியில் படிக்கட்டுகள் போல அமைக்கப்பட்ட குழிகள் எரிய துவங்க, மலையின் கீழிருந்து 3 பாகம் வரையில் நட்சத்திரங்களாய் பாதை அமைத்தது போல் வெளிச்சமாக இருந்தது. சேர வீரர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்க, அடுத்த கணத்தில் எண்ணற்ற அம்புகள் மலை உச்சியிலிருந்து அலை அலையாய் சீரத் துவங்கின. இரவின் அமைதியை குலைத்தவாறு சேரர்களின் அலறல் மலையெங்கும் எதிரொலித்தது. மலை சரிவு மேலேறி உச்சியில் சேருமிடத்தில் நின்ற பரம்பு வீரர்கள் முன்னிருந்த சேரர்களையும், மலை உச்சியின் வலப்புறத்தில் இருந்த பரம்பினர் சரிவின் நடுப்பகுதியையும், மலை உச்சியின் இடப்புறம் இருந்தவர்கள் சரிவின் கீழ்ப்பகுதியையும்
குறிவைத்து அம்பெய்யுமாறு தெளிவான உத்தரவுகள் வைகலானால் தரப்பட்டிருந்ததால் பரம்பினர் குழப்பமின்றி அம்புகளை விடுத்தனர். வீரர்கள் கேடயங்களை தலைக்கு மேல் உயர்த்தி தடுத்து கொள்ள முயன்றபோது மலை உச்சியின் இரு புறங்களிலும் வந்த அம்புகள் உடலை தொலைத்துச் சென்றன. வெள்ளமென பாய்ந்து வந்த அம்புகள் சேர வீரர்களை வீழ்த்த வீரர்களின் துடிப்பும் அலறலும் கீழே நின்ற சேர வீரர்களின் மனதை கலங்கடித்தது. மலை மீதிருந்து கீழிறங்கும் அருவியாய் உடல்கள் உருண்டோடி வந்தன. சேரத்தின் விற்படை வீரர்கள் பதிலுக்கு மேல் நோக்கி அம்புகளை குறிப்பார்த்து அனுப்ப இயலாமல் மலையின் மேல் பகுதி இருட்டாக இருந்தது. இருட்டை குறிவைத்து அம்பெய்த வீரர்கள் அடுத்த நொடிகளில் வீழ்த்தப்பட்டனர். பதற்றமடைந்த ஆதவன் மலையின் அடிவாரத்தில் இருந்த விற்படை வீரர்களை மலையின் உச்சியை நோக்கி அம்பெய்யுமாறு கூற சேர வீரர்கள் சரமாரியான அம்புகளை விடுத்தனர். அம்புகள் மலை உச்சியை அடைந்ததா என்று கூறவியலா அளவு மலை உச்சி இருள் சூழ்ந்திருந்தது. சரிவில் மாட்டிய சேர வீரர்களின் அலறல் ஓய்ந்து சரிவு முழுதும் அமைதியாக அடிவாரத்தில் இருந்த சேர வீரர்கள் அம்புகள் எய்வதை நிறுத்தினர். அனைவரும் பார்த்து கொண்டிருந்த போது நடுச்சருவில் ஒரு சேர வீரன் காயத்துடன் மெதுவாக எழுந்தான். எழுந்தவன் தடுமாறி நடக்க படபடவென்று மேலிருந்து வந்த அம்புகள் அவன் உடலை ஊடுருவி சென்றன. மேலிருந்து தூக்கி எறியப்பட்ட உடல் அடிவாரத்தில் நின்ற சேரர்களின் முன்னால் வந்து விழுந்தது. சேர வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சரிவெங்கும் வீரர்களின் உடல்கள் சிதறி கிடக்க மலைச்சரிவின் இருபுறங்களிலும் நெருப்பு குழிகள் எரிந்து கொண்டிருந்தன. அரை நாழிகையில் சேரப்படையின் 400 வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஆதவன் பல போர்களில் சேரப்படையை வழிநடத்தியவன். பட்டறிவு மிக்கவன். காட்டு மனிதர்கள் என்று பரிகாசம் செய்யப்பட்டவர்களிடம் முதல் தாக்குதலிலேயே 400 வீரர்களை பறிகொடுத்து நின்றான். அதற்கும் மேலாக இன்னும் பகைவரின் முகத்தை கூட காணவில்லை. மலையின் அடிவாரத்தில் நின்ற மற்ற வீரர்களும் கலங்கி இருந்தனர். பாம்பை விட்டு சாதாரண தாக்குதலை நடத்தியது திசை திருப்பும் முயற்சி என்று இப்போது புரிந்தது. மலைச்சரிவுகளில் கொளுத்தப்பட்ட நெருப்பு பரம்பு வீரர்களின் கோபத்தை போல 2 நாழிகைக்கு மேலாக நின்று எரிந்தது. பரம்பினரை குறைவாக மதிப்பிட்டதை எண்ணி நொந்து கொண்ட ஆதவன் எரியும் நெருப்பை பார்த்தவாறு அடிவாரத்திலிருந்து சரிவை நோக்கி நடக்க மலை உச்சியிலிருந்து வேகமாக வந்த அம்பு அவன் காலடியில் குத்தி நின்றது. மகீரனும் மற்ற வீரர்களும் அச்சத்துடன் ஆதவனிடம் ஓடிவர ஆதவன் அதிர்ந்து நின்றான். பரம்பு வீரர்களால் எப்படி இவ்வளவு தொலைவு அம்பெய்ய முடிகிறது, அதுவும் இவ்வளவு துல்லியமாக என்று யோசித்தவன் பரம்பு விற்படையின் முழு திறனை புரிந்து கொண்டான். பரம்பின் விற்படையை கண்டு மூவேந்தர்களும் மிரள்வதன் காரணம் இதுதான் என்று தோன்றியது. கவலைப்படாதீர்கள், என்மேல் அம்பெய்ய மாட்டார்கள். இங்கு நிற்கும் எவரையும் வீழ்த்தக்கூடிய வில்லாற்றலை பரம்பு கொண்டுள்ளது. அறத்தை மீறாமல் அவர்களின் எல்லையை மட்டும் தற்காத்து இருக்கிறார்கள் என்றான். இதை கேட்ட சேர வீரர்கள் இடிந்து நின்றனர். மனதை நிலைநிறுத்திய ஆதவன் மலையுச்சியை அடையும் வழிகளை அமைதியாக யோசித்தான். அடுத்த 500 வீரர்களை ஆயத்தமாய் நிறுத்திவிட்டு நெருப்பு அணைவதற்காக காத்திருந்தான். உயரம் குறைந்து காற்றில் கரைந்த வெளிச்ச கொடிகள் முற்றிலுமாய் அடங்கியதும் மீண்டும் மலையை இருள் சூழ்ந்தது. எதுவும் நிகழாதது போன்ற பேரமைதி மலையில் குடியேறியது. கண்களின் முன்னால் நிகழ்ந்த கோர தாக்குதலில் இருந்து வீரர்கள் மீள காத்திருந்த ஆதவன் உரத்த குரலில் உத்தரவிட்டான். இம்முறை 500 வீரர்கள் குழுவாக முன்னேறுங்கள். கேடயங்களை சற்று உயர்த்தி இணைத்து பிடித்து கொள்ளுங்கள். பரம்பினர் மேலிருந்து அம்பை விடுப்பதால் உங்கள் இடுப்புக்கு கீழே தாக்க இயலாது. மீண்டும் பரம்பினர் குழிகளில் நெருப்பை உண்டாக்கினால் இறந்த வீரர்களின் உடல்களையும் கேடயமாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். முக்கால் மலையில் இருக்கும் மடிப்புகளை நாம் சென்றடைந்து விட்டால் மடிப்புகளில் மறைந்து கொள்ள இயலும். பரம்பினர் நம்மை குறிப்பார்க்க இயலாது. மலை உச்சியில் உள்ள சமவெளியை அடைவதே நமது முதல் நோக்கம். சமவெளியை அடைந்துவிட்டால் நமது தாக்குதல் துவங்கும். பரம்பினரால் சரிவிலேறும் நமது வீரர்களின் மேல் அம்பெய்ய இயலாது. போர்க்காற்று திசை மாறி நமது ஆதிக்கம் மேலோங்கும்.
நமது வீரர்களை வீழ்த்திய பரம்பு வீரர்கள் ஒவ்வொருவரையும் கருவறுக்கும் வரை ஓயக்கூடாது. உயிர் நீத்த நமது வீரர்களை எண்ணி முன்னேறுங்கள் என்று கூற படை வீரர்கள் உத்வேகத்துடன் மேலேற துவங்கினர். மலையின் இடப்புறம் இருந்து கூகை அலறியது. சேரர்களின் முன்னேற்றத்தை உணர்த்த பரம்பினர் வெவ்வேறு பறவைகளின் ஒலிகளை பயன்படுத்துகின்றனர் என்று ஆதவன் புரிந்து கொண்டான். பாதி மலையை வீரர்கள் அடைகையில் வண்டுகளின் இரைச்சல் கேட்டது. மலையின் 3ஆம் பாகத்தை அடையும் போது மீண்டும் நெருப்பு அம்புகள் வரும் என்று கணித்த ஆதவன் படையின் அடுத்த 500 வீரர்களை அழைத்தான். நமது படை 3/4 மலையை அடையும் போது பரம்பினர் நெருப்பு அம்புகளை எய்யலாம். முன்பு எரிந்தது போல குழிகள் இன்னும் இறக்கலாம். எனவே நெருப்பு அம்புகள் கீழிறங்கினால் வார்ப்படை வீரர்கள் அனைவரும் கேடயங்களுடன் முன்னேறுங்கள். விற்படை வீரர்கள் கீழிருந்தே அம்புகளை செலுத்தி கொண்டு மேலேறுங்கள். வேகமே நமக்கு துணை. அனைத்து வீரர்களையும் அவர்களால் வீழ்த்த இயலாது. ஒரு நாளிகையில் நாம் மலையின் மடிப்பை சென்றடையலாம் என்று கூறிவிட்டு படையின் இரு முன்னணி வீரர்களான மாடலனையும் பேயனையும் அழைத்தான். இருவரும் இரட்டை சகோதரர்கள். பகைவரின் படைகளை உருவத்தாலும் ஆற்றலாலும் சிதறடிப்பவர்கள். 7 அடிக்கு மேல் உயரத்தையும் யானையை போன்ற உடல் பருமனையும் உடையவர்கள். ஆதவனையும் மகீரனையும் போன்று உடலெங்கும் கவசங்கள் தரித்தவர்கள். நீங்கள் இருவரும் மரக்கிளைகளை சுமந்தவாறு செல்லுங்கள். மலையின் முகடை அடைந்து விட்டால் அதற்கு மேல் இருப்பது சமவெளியே. தூரத்தை குறுகிய நேரத்தில் கடக்க வேண்டும். நேரத்தை நமது வேகத்தால் விஞ்ச வேண்டும் என்றான். முன்னே சென்ற சேரப்படை மலையின் 3/4 பாகத்தை அடைந்தபோது மீண்டும் ஆள்காட்டி பறவை கத்தும் ஓசை கேட்டது. ஓசை வந்ததும் மலையின் உச்சியில் இருந்த பரம்பு வீரர்கள் மீண்டும் நெருப்பம்புகளை எய்ய சரிவின் இரு ஓரங்களிலும் அம்புகள் விழுந்து எரிய துவங்கியது. பரம்பினர் புதிய குழிகளை பற்ற வைக்கப் போகின்றனர் என்று ஆதவனுக்கு புரிந்தது. முன்னேறுங்கள் என்று ஆதவன் கத்த 500 வீரர்கள் வெகு வேகமாக மேலேறினர். இறந்து கிடந்த சேர வீரர்களின் உடல்கள் தடையாய் இருக்க சிலர் தடுமாறினர். சிலர் உடல்களின் மேலேறி ஓடினர். சரிவில் ஏற்கனவே ஏறிக்கொண்டிருந்த வாட்படை வீரர்களும் நிகழப்போவதை உணர்ந்து வேகத்தை கூட்டி மலையின் மடிப்பை அடைய முயற்சித்தனர். சரிவின் மேலேறிய விற்படை வீரர்கள் மலை உச்சியில் நெருப்பு வெளிச்சம் தெரிந்த இடத்தை நோக்கி அம்பு எய்தனர். அடிவாரத்தில் இருந்த விற்படை வீரர்கள் அம்புகளை மலை உச்சியை நோக்கி எய்து கொண்டே மேலேறினர். குழிகளை பற்ற வைக்க 2வது நெருப்பு அம்புகளை ஏற்படுத்திய பரம்பு வீரர்கள் மலை உச்சிக்கு ஏராளமான அம்புகள் வர துவங்கியதும் தடுமாறினார்கள், பின்னடைந்தார்கள். மாயவலை. முத்திரமலையின் உச்சியில் சேர அம்புகள் வானேறும் மழை துளிகளாய் வந்தறைய பரம்பினர் நெருப்பு அம்புகளை எய்ய தடுமாறினர். நிலையை கணித்த நிலவன் கனப்பொழுதில் மலையின் விளிம்பிற்கு ஓடினான். மேலேறி வரும் அம்புகளை நான் பார்த்து கொள்கிறேன், குழிகளை பற்ற வையுங்கள் என்று கூறிவிட்டு முதுகில் செருகியிருந்த 2 வாட்களையும் உருவினான். இடையில் வாட்களை செருகும் வழக்கமே பரம்பினரிடம் இருந்தது. ஆனால் நடப்பது சிரமமாயிருப்பதை உணர்ந்த நிலவன் பெண்கள் மலையில் வேலை செய்யும் போதும் குழந்தைகளை முதுகில் சுமக்க முதுகில் துணிகளை கட்டும் விதத்தையும் கவனித்து பரம்பிற்கு ஆயுதம் தயாரிப்பவனிடம் வேண்டி நெஞ்சில் கட்டிக்கொள்ளும் தோளாலான வடிவத்தை உருவாக்கியிருந்தான். இதனால் முதுகில் வாட்களை அவனால் செருகிக் கொள்ள முடிந்தது. குழந்தையைப் போல் வாட்களை முதுகில் சுமந்து திரிகிறான் என்று நண்பர்கள் நிலவனை பரிகாசம் செய்வர். 2 வாட்களையும் உருவிய நிலவன் மலையின் விளிம்பிற்கு வந்து வாட்களை மின்னல் வேகத்தில் வட்டமாக சுழற்ற துவங்கினான். மிதமான வேகத்தில் மேலே வந்த அம்புகள் ஊடுருவ முடியாமல் வாளில் பட்டு தெரித்தன. அம்புகளை விடுங்கள் என்று வைகலான் கூற பரம்பு வீரர்கள் மீண்டும் நெருப்பு அம்புகளை எய்து குழிகளை பற்ற வைத்தனர். இரவு பகலானது போன்ற பேரொளியுடன் குழிகள் எரிய துவங்கின. வெளிச்ச விதையொன்று ஆழமாய் வளர்ந்து விழுதுகளை சுழற்றியது. பரம்பு வீரர்கள் அடுத்தடுத்த அம்புகளால் சேர வீரர்களை தாக்க 5-6 வீரர்கள் ஒன்றாக இணைந்து கேடயங்களால் தற்காத்து கொண்டனர். ஏராளமான சேர வீரர்கள் கேடயங்களின் உதவியுடன் மேலேற முயன்று கொண்டிருக்க வைகலான் எரிய விடு அவர்களை என்றார். வைகலானை ஒரு கணம் நிலவன் ஐயத்துடன் நோக்க
வைகலான் தொடர்ந்தார். நம்மை போல் 10 மடங்கு வீரர்களை கொண்ட படையுடன் போரிடும் போது பகைவரின் மன உறுதியை வெட்டி சாய்க்க வேண்டும். பின்னர் உடலை சரிக்கலாம் என்றார். அருகில் இருந்த வீரனிடம் வில்லையும் 2 அம்புகளையும் நிலவன் வாங்கினான். அம்புகளை நாணில் பொருத்தி காதுவரை இழுத்த நிலவன் ஏறி கொண்டிருந்த வீரர்களை குறிபார்த்தான். நிலவன் எதிர்பார்த்த கோணத்தில் ஒரு சேரன் பாறையின் மேலேற அம்புகளை விடுத்தான். காற்றை கிழித்து சென்ற அம்புகள் சேர வீரனின் 2 தோள்களிலும் ஊடுருவி சென்றது. அம்பு பாய்ந்த வேகத்திலும் அதன் ஆற்றலிலும் பின்னால் தூக்கி எறியப்பட்ட வீரன் நெருப்பு குழியில் விழுந்தான். அம்பு பாய்ந்த வழியில் துடித்தவன் ஆடைகள் தீப்பற்றி எறிவதை தாமதமாக உணர்ந்தான். நீரிலேயே எரியக்கூடிய தன்மையுடைய பெருந்தும்பை செடியின் நெருப்பு உடலெங்கும் பற்றி எறிய வீரன் அலறிக்கொண்டு இங்கும் அங்கும் எழுந்து ஓடத் துவங்கினான். அவனை நோக்கிய மற்ற வீரர்கள் மிரண்டு போனார்கள். போரில் எத்தனையோ விதத்தில் வீரர்கள் கொல்லப்படுவதை பார்த்திருந்தாலும் உடலெங்கும் தீப்பற்றி எரிந்தவாறு ஓடும் வீரனை முதன்முறையாக பார்த்த சேர வீரர்களின் மன உறுதி குலைந்து போனது. அதே நேரத்தில் இடப்புறத்தில் அம்பால் தாக்கப்பட்ட மற்றொருவன் குழியில் விழுந்து தீப்பற்றி எரிய அவனுடைய ஓலமும் சரிவில் உருளத் துவங்கியது. தீக்குழியிலிருந்து மனித தீப்பந்தங்களை உருவாக்கும் வித்தையை நிலவன் நிகழ்த்த நிலவன் அம்பெய்த விதத்தை கண்ட பரம்பு வீரர்கள் அதே போல மேலும் சில சேர வீரர்களை நெருப்பில் பற்ற வைத்தனர். பற்றி எரியும் உடலுடன் ஓலமிட்ட சேர வீரர்களின் உடல்கள் எரிந்தவாறே உருண்டோடின. ஆதவன் கையறு நிலையில் இருந்தான். மலைகள் தீப்பற்றி எரிய வேண்டும் என அவன் கூறியது உண்மையாகி கொண்டிருந்தது. அதில் சேர வீரர்கள் எரிந்து கொண்டிருந்தனர். ஆதவன் மிகச் சிறந்த துணை தளபதி. எனினும் அவன் ஒரு சிக்கலை தீர்த்தால் பரம்பினர் மற்றொரு சிக்கலை உருவாக்கினர். இத்தனை தெளிவாக திட்டமிட்டது அந்த கிழவனோ? அவன் விரித்த வலையில்தான் சிக்கியிருக்கிறோமோ என்றெண்ண துவங்கினான் ஆதவன். ஏராளமான வீரர்கள் மலையேறுவதை கவனித்ததும் ஆறுதல் அடைந்தான். இவர்களில் பாதி வீரர்கள் மலையுச்சியை அடைந்தாலும் நிலை மாறி சூழல் தனக்கு சாதகமாகிவிடும் என்று உறுதியாக நம்பினான். நெருப்பின் அருகே செல்கையில் பரம்பினர் அம்பெய்தி நெருப்பு குழியில் விழ செய்கின்றனர் என்று உணர்ந்த சேர வீரர்கள் சரிவின் இருபுறமும் எரிந்து கொண்டிருந்த குழிகளுக்கு அருகே செல்லாமல் சரிவின் நடுப்பகுதியில் கேடயங்களால் தற்காத்தபடி மேலேறினர். திடீரென்று பலத்த ஓசை கேட்க சேர வீரர்கள் மேலே பார்க்க மலை மீதிருந்து பாறை ஒன்று நடுவில் இருந்த வீரர்களை நோக்கி பேரோசையுடன் உருண்டு வந்தது. அலறிய வீரர்கள் இருபுறமும் பாய்ந்து பாறையின் பாதையிலிருந்து விலக முயன்றனர். சிலர் கிளைகளாலும் கேடயங்களாலும் மறைத்து கொள்ள முயன்றனர். சிலர் அருகிலிருந்த பாறையின் அடியில் மறைந்து கொண்டனர். வேகமாக கீழிறங்கிய பாறை பலரை சிதறடைத்தது, சிலரை நசுக்கியது. குருதியில் நனைந்தவாறு அடிவாரத்தை நோக்கி சென்றது. ஆதவன், மகீரன் என அனைவரும் சரிவை விட்டு விலகி ஓடினர். பாறையில் அடிபட்ட வீரர்கள் வலி தாங்காமல் அலறத் துவங்கினர். சரிவின் ஓரங்களில் மேலேறிய மாடலனும் பேயனும் மரக்கிளைகளை கையில் பிடித்தபடி தொடர்ந்து முன்னேறினர். அவர்கள் பிடித்திருந்த மரக்கிளைகளும் அணிந்திருந்த கேடயங்களும் அவர்களை அம்புகளால் தாக்கி வீழ்த்த முடியாமல் இருந்தது. அவர்களை பின்தொடர்ந்து எண்ணற்ற சேர வீரர்கள் மலையின் மடிப்பை அடைந்தனர். கீழ் வானத்தின் இருளை விலக்கி செம்மஞ்சள் ஒளி அலைகள் வான் படர்ந்தன. வீரர்கள் மலையின் மடிப்புகளை அடைய துவங்கியதும் கீழே இருக்கும் வீரர்கள் சிறிய இடைவெளிக்கு பின் மேலேறி வாருங்கள் என்று சத்தமிட்ட ஆதவன் வெகு வேகமாக மேலேற துவங்கினான். அவனை மகீரன் தொடர அவர்களின் பாதுகாப்பிற்காக பல வீரர்கள் அவர்களை சூழ்ந்து மேலேறினர். சேர வீரர்கள் மலையின் மடிப்பினை அடைந்ததும் மலை உச்சியிலிருந்து சீழ்க்கை ஒலி எழுந்தது. மறுகணம் மலைச்சரிவின் இரு புறங்களிலும் மேலேற முடியாத ஒற்றை பாறைகளில் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்கள் எழுந்தனர். இவர்களுக்கு மலை சரிவிலிருந்து மலையின் மடிப்பு வரை தெளிவாக தெரியும். மடிப்புகளில் மறைந்திருந்த சேர வீரர்கள் மீது அம்பெய்ய துவங்கினர். மலையின் இரு புறங்களிலிருந்தும் மலையின் மடிப்பை நோக்கி அம்புகள் செல்ல மலையின் உச்சியிலிருந்து மீண்டும் அம்புகளை எதிர்பார்த்திருந்த ஆதவன் அதிர்ச்சி அடைந்தான்.
இனி தாமதிக்க கூடாதென முடிவெடுத்து மலையின் சரிவில் ஏறிக்கொண்டிருக்கும் போதே மலை உச்சிக்கு செல்லுங்கள் என்று கத்தினான். மடிப்பிலிருந்த வீரர்கள் கேடயத்தை ஏந்தியபடி மேலேற துவங்கினார்கள். கேடயங்களை தாங்கிய சேர வீரர்கள் மலை உச்சியை நெருங்க அங்கு நிலை கொண்டு அம்பெய்த பரம்பு வீரர்கள் அம்பெய்தவாறே பின்வாங்கினர். சேர வீரர்கள் முன்னேறி உச்சிக்கு வர முயல்வதைக் கண்ட நிலவன் தனது இரு வாட்களையும் கைகளால் சுழற்றியபடி ஒரு துள்ளலுடன் முன்னேறினான். அவனைத் தொடர்ந்து வைகலானும் சென்றான். மலையின் சரிவு உச்சியை அடையும் இடத்தில் நிலை கொண்ட இருவரும் மேலேறி வர முயலும் வீரர்களை வெட்டி சாய்க்க துவங்கினர். வைகலான் ஒரு வாளுடன் தாக்குதலை நடத்த நிலவன் இரு வாட்களை கையில் ஏந்தி காற்று சுருளாய் சுழன்றான். அவனது கைகளில் எண்ணற்ற வாட்கள் தெரிய மலை உச்சியை அடைந்த சேர வீரர்களின் உடல்கள் நாற்புறமும் சிதறின. மலை சரிவெங்கும் சேர வீரர்களின் உடல்கள் கிடக்க குருதி நீர்வீழ்ச்சியாய் கீழிறங்கியது. உடல்களின் மேலேறியபடி வீரர்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். ஆதவன் மலை மடிப்பை அடைந்தபோது கிழக்கில் கதிரவனின் ஒளிக்கற்றைகள் வெளிச்சக்கீற்றை முடைந்து மேலேறின. அப்போது மலை மீதிருந்து நீல் சங்கின் ஓசை கேட்க அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் ஆதவன் சுற்றிலும் பார்க்க புலிக்கரடியிலிருந்து பரம்பு வீரர்கள் முத்திரமலையை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது. பரம்பு வீரர்கள் இருபுறமும் தம்மை சூழ்கின்றனர் என நினைத்த ஆதவன் மலையின் மடிப்பில் நின்ற மாடலனையும் பேயனையும் மேலேறுமாறு உத்தரவிட்டான். இருவரும் பெரிய மரக்கிளைகளை கையில் பிடித்தபடி மேலேறினர். மாடலன் பேயனின் உடலமைப்பை கண்டு பரம்பினர் திகைத்தனர். அவர்களை வீழ்த்த பரம்பு வீரர்கள் விடுத்த அம்புகள் மரக்கிளைகளிலும் உடல் கவசங்களிலும் பட்டு தெரித்தது. சேரப்படையின் விற்படை வீரர்கள் நிலவனையும் வைகலானையும் நோக்கி அம்புகளை விடுத்தவாறே மேலேற நிலவனும் வைகலானும் அம்புகளை வாட்களினால் தடுத்தவாறு பின்னேறினர். மாடலன் பேயனின் பின்புறம் ஒளிந்து கொண்டும் 5-6 பேர்களை கொண்ட குழுக்களாக உருமாறியிருந்த வீரர்கள் கேடயங்களால் தற்காத்து மேலேற சேரனின் படை சமவெளியில் நுழைந்தது. கதிரவனின் ஒளி சமவெளியில் படர்ந்தது. நீல் சங்கின் ஒளி கேட்டவுடன் சேர வீரர்கள் மலை உச்சியை சென்றடைகிறார்கள் என்ற தகவல் அனைவருக்கும் உணர்த்தப்பட்டதுடன் பரம்பின் தாக்குதல்களில் மாறுதல்கள் ஏற்பட துவங்கின. மலை உச்சியிலிருந்த பரம்பு வீரர்கள் விற்களை கைவிட்டு வாட்களை கையில் எடுத்து கொண்டு சேர வீரர்களை நெருங்கினர். அடுத்தடுத்ததாக இருபுறத்திலும் ஒற்றை பாதைகளில் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்கள் மலையின் மடிப்பை நோக்கி அம்புகளை எய்ய ஒவ்வொரு சேர வீரனை நோக்கியும் எண்ணற்ற அம்புகள் பாய்ந்தன. சேர வீரர்களின் உடல்கள் உருள மலை உச்சியை அடையும் சேர வீரர்களின் எண்ணிக்கை குறைய துவங்கியது. புலிக்கரடியிலிருந்து முத்திரமலையை நோக்கி பரம்பு வீரர்கள் உள்ளம் துடிக்க விரைந்தனர். முதல் நாள் ஆதவன் புலிக்கரட்டை சூழ்ந்திருந்த சேர வீரர்களை முத்திரமலைக்கு திரும்ப அழைத்தவுடன் வைகலான் புலிக்கரட்டின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் இருட்டியவுடன் கீழிறங்கவும் நீல் சங்கின் ஒலி கேட்டவுடன் முத்திரமலையை வந்தடைந்து தாக்குதலை துவங்கவும் தகவல் அனுப்பியிருந்தார். போர் என்பது ஒருவரை ஒருவர் மனதினில் மிஞ்சும் வித்தை. இதில் விஞ்சி நிற்பவர்கள் மட்டுமே களத்தில் எஞ்சி நிற்கிறார்கள். வைகலானின் உத்தரவுப்படி புலிக்கரட்டின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் இரவிலேயே கீழிறங்கி இருந்தனர். வைகலானின் உத்தரவுப்படி புலிக்கரட்டின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் இரவிலேயே கீழிறங்கி இருந்தனர். திட்டங்களை தீட்டுவதிலும் பகைவரின் கண்களை கட்டி படைகளை நகர்த்துவதிலும் ஈடு இணையற்றவர் வைகலான். குழிகளை பற்ற வைத்து செடிகளை எரிய வைத்து உயிரை தள்ளி வைத்து உடல்களில் கொல்லி வைத்து வைகலான் நிகழ்த்தும் உக்கிரமேறிய நெருப்பு தாண்டவத்தை தூரத்திலிருந்து கண்கள் விரிய பார்த்து கொண்டு நீல் சங்கின் ஒலிக்காக பரம்பு வீரர்கள் காத்திருந்தனர். முதல் முறை குழிகளுக்கு நெருப்பு பற்ற வைக்க முத்திரமலையின் மேலிருந்து வைகலான் உத்தரவை கொடுக்கையில் திடீரென அந்த குயிலின் சத்தம் முத்திரமலைக்கும் புலிக்கரடுக்கும் இடையில் இருந்த சமவெளியில் இருந்து தொடர்ந்து கேட்க 2 இடங்களிலும் இருந்த பரம்பினர் மகிழ்ச்சியில் துள்ளினார்கள். போருக்கு ஆயத்தமாக இருக்கும்படி ஏற்கனவே உத்தரவுகள் தரப்பட்டிருந்த பரம்பினர் 10 ஊருக்காரர்களும் முதல் நாள் மதியம் கிளம்பி மலைகளுக்கு இடையே இருந்த சமவெளியை இரவில் வந்தடைந்தனர்.
மலையின் அடிவாரத்தில் சேரப்படை இருந்ததால் சமவெளியிலேயே இருந்து கொண்டு வருகையை தெரிவிக்க பறவையின் ஓசையை எழுப்பினர். அவர்கள் எப்படி வந்திருப்பார்கள் என்று வைகலான் யோசித்த போது, முத்திரமலைக்கு வைகலான் வந்தடைந்த போதே வாரியன் எண்ணற்ற காடக்குடியினரை அனுப்பி தகவல் பரிமாற்ற பின்னலை ஏற்படுத்தியிருப்பார். ஏராளமான சேர வீரர்கள் இரு மலைகளையும் கைப்பற்ற வந்திருப்பதை காடக்குடியின் மூலம் அறிந்த பாரி உடனடியாக 10 ஊர்க்காரர்களை முத்திரமலையை சென்றடையும்படி தகவல் அனுப்பியிருப்பான் என்று உணர்ந்து கொண்டார். உடனடியாக வைகலான் புதிதாக வந்த வீரர்களில் பாதி வீரர்கள் அங்கேயே இருக்கும்படியும் மீதமுள்ள வீரர்கள் முத்திரமலையை மறுபுறமாக சுற்றி வந்து மலையின் அடிவாரத்தில் இருந்த சேர வீரர்களின் இடப்புறத்தில் காத்திருக்கவும் உத்தரவு இட்டார். எதிர்பாராத விதத்தில் பயன்படுத்துவதன் மூலம் அந்த ஆற்றலை பன்மடங்கு பெருக்கிக் கொண்டிருந்தார். முத்திரமலையின் உச்சியில் இருந்த சமவெளியின் மேலேறிய மாடலனும் பேயனும் இரண்டாய் பிரிந்து மலை உச்சியின் இரு புறங்களிலும் இருந்து அம்பெய்த பரம்பு வீரர்களை மரக்கிளையால் அடிக்க சிலர் தூக்கி எறியப்பட்டனர், சிலர் விலகி சென்றனர். மேலிருந்து எந்த பரம்பு வீரனும் கீழ் நோக்கி அம்புகளை எய்ய முடியாமல் செய்வதே இருவரின் முதல் பணியாக இருந்தது. தன்னை நோக்கி ஓடி வந்த இரு சேர வீரர்களை எதிர்கொண்ட வைகலான் அவர்களை வீழ்த்திவிட்டு மாடலனை நோக்கி செல்ல விரும்பினார். அதற்குள் மரக்கிளையால் பரம்பு வீரர்களை தாக்கி அச்சுறுத்திய மாடலனை நோக்கி நிலவன் சென்றான். நிலவன் மாடலனை நோக்கி செல்வதை கண்ட வைகலான் பதட்டத்துடன் கவனித்தார். தோல் வரை கூட உயரமில்லாத சிறியவன் வாட்களுடன் தன்னை நோக்கி வருவதை கண்ட மாடலன் மரக்கிளையை நிலவனை நோக்கி வீச தனது வாளை எதிர்ப்புறமாக வீசி கிளையை வெட்டி எறிந்தான் நிலவன். கையில் இருந்த பாதி கிளையை கீழே எறிந்த மாடலன் தனது நீண்ட வாளை இலக்காரத்துடன் உருவினான். நிலவன் கீழே கிடந்த கிளையை மாடலனின் முகத்தை நோக்கி எட்டி உதைக்க கிளை மாடலனின் முகத்தை நோக்கி பறந்தது. இலைகளும் காம்புகளுடன் இருந்த கிளை தனது முகத்தை நோக்கி வர மாடலன் தனது முகத்தை திருப்பி இடக்கையால் கிளையை இருமாப்புடன் தட்டிவிட்டு நிலவனை நோக்கி திரும்ப நிலவனின் கத்தி மாடலனின் தொண்டையில் நுழைந்து பின்கழுத்தில் வெளியேறியது. அதிர்ந்த விழிகளுடன் மாடலன் மெதுவாக மண்டியிட தனது வாளை உருவி எடுத்த நிலவன் மற்றொரு புறம் போரிட்ட பேயனை நோக்கி ஓடினான். நிலவன் மாடலனை வீழ்த்திய வேகத்தை கண்டு ஒரு கணம் வைகலான் அதிர்ந்து போனார். மறுகணம் நெஞ்சில் துள்ளும் பெருமிதத்தோடு தன்னுடன் போரிட்ட இரு வீரர்களை வீழ்த்திவிட்டு நிலவனை தொடர்ந்து சென்றார். திடீரென்று மலை உச்சியின் பின்புறங்களில் இருந்து வீரர்கள் ஏறி வர எப்படி வீரர்கள் இந்த வழியாக வருகிறார்கள் என்று வைகலானும் மலையின் மேலிருந்த மற்ற வீரர்களும் அதிர்ந்தனர். மலையை சுற்றிலும் வைகலான் பாதுகாப்பிற்காக சில வீரர்களை ஏற்கனவே நியமித்திருந்தார். அடுத்த கணத்தில் வந்திருப்பவர்கள் பரம்பு வீரர்கள் என்றும் மலையின் உச்சியில் இருப்பவர்களுக்கு உதவி தேவைப்படும் என்பதால் தங்களது உயிரை மதிக்காமல் மிக கடினமான ஏற இயலாத பாறைகளை கடந்து வந்துள்ளனர் என்பதையும் வைகலான் புரிந்து கொண்டார். புதிதாக வந்த பரம்பு வீரர்கள் வாட்களை உருவியபடி மற்ற பரம்பினருடன் இணைந்து கொண்டனர். பரம்பு வீரர்களில் பாதி வீரர்கள் முத்திரமலையை சுற்றி மறுபுறம் வந்து காத்திருக்கும்படி வைகலான் கூறியவுடன் மலைகளின் இடைவெளியில் பதுங்கியிருந்த வீரர்கள் மலையின் பின்புறமாக மறுபுறத்தை நோக்கி ஓடினர். அந்த வீரர்களை அழைத்து வந்த அகிலன் ஏராளமான சேர வீரர்கள் மலை உச்சிக்கு செல்வதை கவனித்திருந்ததால் மேலிருக்கும் வீரர்களுக்கே உதவி தேவை என்று எண்ணினான். தன்னுடன் வந்த வீரர்களை நிறுத்தினான். நம்மில் பாதி வீரர்கள் மலையின் பின்புறம் வழியாக மேலேறலாம், மற்றவர்கள் சுற்றி கொண்டு செல்லட்டும் என்று கூற மற்ற வீரர்கள் இசைத்தனர். 4-5 பேர் ஓரிடத்தில் நின்று ஒருவனை பாறையின் மேல் ஏற்ற அவன் மேலேறியதும் கயிற்றை கீழே எறிந்து மற்றவர்கள் ஏற உதவினான். வழவழப்பான பாறைகளில் உடும்பை போல் ஒட்டியவாறு பொறுமையாக மேலேறி இருந்தனர். மரக்கிளையை வீசி பரம்பு வீரர்கள் கீழ்நோக்கி அம்பெய்ய முடியாமல் செய்து கொண்டிருந்த பேயன் திரும்புகையில் நிலவன் ஓடி வருவதையும் மாடலன் கீழே கிடப்பதையும் கண்டு கதிகலங்கி போனான். மலை உச்சியை அடைந்து சில நொடிகளுக்குள் மாடலன் வீழ்த்தப்பட்டதை அவனால் நம்பவே முடியவில்லை. சகோதரனை நினைத்து ஒரு கணம் இடைந்து போனவன் மறுகணம் கிளையை தூக்கி எறிந்துவிட்டு
வாளை உருவியபடி நிலவனை நோக்கி கத்தியபடி முன்னேறினான். சேர வீரர்கள் போரில் பலவிதமான வாட்களை பயன்படுத்தினர். மிக நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும் பட்டை கத்தி, நுனியில் இரண்டாக பிரிந்திருக்கும் ஈரிதழ் வாள், மெல்லியதாயும் நீளமாயும் இருக்கும் நீள்வாள், கண்டா எனப்படும் குறுவாள், நுனியில் வளைந்திருக்கும் அருவாள். பரம்பு வீரர்கள் மற்ற கத்திகளின் பயன்பாட்டை அறிந்திருந்தாலும் போருக்கு அதிகம் பயன்படுத்தியது நீள்வாளையும் கண்டா எனப்படும் குறுவாளையும் மட்டுமே. பேயன் அவனின் உயரத்திற்கேற்பவும் பகையின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தவும் பட்டை கத்தியை பயன்படுத்தினான். இரண்டு கைகளினாலும் பற்றி பயன்படுத்தும் வகை இது. பகைவனை நெருங்க விடாமல் போரிடும் அகன்ற வாள் வகையை சார்ந்தது. நிலவன் கண்டா வகையான இரு வாட்களை பயன்படுத்தினான். இரு கைகளின் நீளமே இருக்கும் சிறிய வாள் பகைவனை நெருங்கி போரிடுபவர்கள் பயன்படுத்தக்கூடியது. எடை குறைவானது. நீள்வாளை விட நீளம் குறைவாகவும் பட்டையாகவும் இருக்கும். உள்ளங்கையில் பிடித்தவாறே ஒரு கணம் வாளாகவும் மறுகணம் குறுங்கத்தியை போன்று வட்டமாகவும் சுழற்றியும் பயன்படுத்த இயலும். பேயன் தனது வாளை இரு கைகளிலும் பற்றி நிலவனை நோக்கி வீச, நிலவன் தனது இரண்டு வாட்களாலும் தேக்கினான். பேயன் அடித்த அடியின் ஆற்றல் நிலவனை சிறிது தூரம் தள்ளி சென்றது. நிலவனின் உடல் அதிர்ந்தது. எதிராளியின் ஆற்றலை புரிந்து கொண்ட நிலவன் அடுத்த முறை பேயன் வாளை வீசுகையில் தடுக்க முற்படாமல் நகர்ந்தவாறு சுற்றி வந்தான். இருவரின் போரும் ஆற்றலுக்கும் வேகத்திற்குமான போராட்டமாக இருந்தது. பேயன் மீண்டும் வாளை வீசி வெறியுடன் தாக்க, நிலவன் தக்க தருணத்தை எதிர்பார்த்து சுற்றி வந்தான். இரும்பு கவசங்கள் பேயனின் உடல் முழுதும் காத்திருக்க, கழுத்து வயிற்றின் அருகே சிறு இடைவெளி மட்டும் கவசத்தால் மூடப்படாமல் இருந்தது. ஒரு கணத்தில் இடக்கையின் வாளை முகத்தை நோக்கி எறிந்தால் இவன் தடுமாறுவான். அந்த கணத்தில் தன்னால் அவனை நெருங்கி கழுத்தில் வாளை பாய்ச்சிட முடியும். ஆனால் ஆயுதத்தை கைவிடுவதை வைகலான் கவனித்தால் இவன் கொல்லாவிட்டாலும் வைகலான் தன்னை கொன்று விடுவான் என்று தோன்ற நிலவனுக்கு சிரிப்பு வந்தது. தலைக்கு மேல் கத்தியை தூக்கி நிலவனை பேயன் அடிக்க, உடலை ஒதுக்கிய நிலவன் ஒரு கணத்தில் முன்னேறி பேயனின் கழுத்தில் கத்தியை பாய்ச்ச முற்பட, இதை எதிர்பார்த்தது போல பேயன் சற்றே நிமிர்ந்து கவசம் அணிந்த தோளில் கத்தியை தடுத்து கொண்டு முழங்கையால் நிலவனின் முகத்தில் இடிக்க, நிலவன் தள்ளி போய் விழுந்தான். இது போன்ற தாக்குதலை பலமுறை சந்தித்திருந்தவனைப் போல் பேயன் காணப்பட்டான். மீண்டும் பேயன் வாளை உயர்த்தி வெட்ட முற்பட, உருண்டு எழுந்த நிலவன் விலகி நின்றான். நிலவனின் மூக்கிலிருந்து குருதி மெதுவாக வெளிவந்தது. பேயன் வேக வேகமாக முன்னேறுவதும் வாளை வீசுவதுமாயிருக்க, அவன் வாளிடமிருந்து விலகியே இருந்த நிலவன் திடீரென உடலை வாள் வந்த திசையை நோக்கி திருப்பிக் கொண்டு காலை விரித்து நிலத்தில் பதிந்து இரண்டு வாட்களாலும் பேயனின் வாளை தேக்கினான். வாளை தேக்கிய கணத்தில் உள்பக்கம் சுழன்று வாளை பேயனின் கழுத்தில் செருக முற்பட, பேயன் வேகமாக விலகினான். நிலவன் சற்று ஏமாற்றம் அடைந்தான். ஒரு சிறுவனை வீழ்த்த முடியாததை நினைத்து பேயன் இன்னும் வேகமாக வாளை வீச, அவனின் வட்டத்துக்குள் வராமல் நிலவன் சுற்றி வந்தான். பேயன் வாளை வீசி முன்னேற, நிலவன் பேயனுடைய வாள்வீச்சின் தன்மையை கவனித்தான். பேயன் வாளை வீசுகையில் அரைவட்டமாய் சென்ற வாள் மீண்டும் பேயன் எதிர்ப்பக்கம் வீச எடுத்துக்கொள்ளும் நேர இடைவெளியை கணித்தான். நிலவன் மீண்டும் பேயன் வாளை வீச காத்திருந்தான். வலது காலை பின்னே இழுத்த நிலவன் மண்ணில் கால் விரல்களை நன்கு அழுத்தி கொண்டான். இம்முறை பேயன் வாளை வீசிய போது வாள் தன்னை கடக்கும் வரை காத்திருந்த நிலவன் அடுத்த கணத்தில் தன் காலினால் உந்தி பாய்ந்தான். நிலவன் வலக்கை வாளை வயிற்றில் சொருகினான். நிலவன் எதிர்பார்த்தது போல் பேயன் உடலை நகர்த்தி விலக, நிலவனின் மற்றொரு வாள் பேயனின் தாடையில் நுழைந்து உச்சந்தலையில் வெளிவந்தது. பேயன் தடுமாறியவாறு நிலவனை பிடிக்க முயல, நிலவன் விலகி கொண்டான். சில கணம் தடுமாறிய பேயன் மெதுவாக சரிய, வாளை உருவிய நிலவன் மலை உச்சியை அடைந்த சேர வீரர்களை நோக்கி நடந்தான். புலிகரடியிலிருந்து கைகளில் ஏந்திய வாளுடன் ஒளியனும் கூடலனும் பெருங்கூச்சலுடன் ஓடிவர,
மலைச்சரிவில் மேலேற காத்திருந்த சேரர்களின் வாட்படை வீரர்கள் ஒரு கணம் திகைத்தனர். சிறிது யோசித்தவர்கள் மேலேறுவதை விட சமவெளி போரில் உயிர் வாழும் வாய்ப்புகள் அதிகம் என்றுணர்ந்து புலிக்கரடியிலிருந்து ஓடி வந்த பரம்பு வீரர்களை நோக்கி சென்றனர். அவர்களுடன் நின்ற சேர விற்படை வீரர்கள் நின்ற இடத்திலிருந்தே அம்புகளை வில்லில் பொருத்தி கொண்டு பரம்பின் படை அம்பின் எல்லைக்குள் வர காத்திருந்தனர். அப்போது பெருங்கூச்சல் அவர்களின் பின்புறத்தில் கேட்க முத்திரமலையின் மறுபுறம் இருந்தும் பரம்பு வீரர்கள் ஓடி வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மலை கரட்டின் மடிப்பில் நின்ற ஆதவன் புலி கரட்டியிலிருந்து பரம்பு வீரர்கள் மலை அடிவாரத்தில் நின்ற தனது வீரர்களை நோக்கி வருவதை கண்டார். அவர்களை எதிர்கொள்ள சேர வீரர்கள் ஆயத்தமாகையில் முத்திரமலைக்கும் புலிகரடிற்கும் இடையே இருந்த சமவெளியில் இருந்து பலர் மெதுவாக முன்னேறுவதை கவனித்தான். இது மட்டுமின்றி முத்திரமலையின் வலப்புறத்திலிருந்தும் பரம்பினர் வருவதைக் கண்டு அதிர்ந்தான். பரம்பு படைக்கு புதிதாக உதவி கிடைத்துள்ளதா அல்லது இவர்கள் சேரப்படை வருவதற்கு முன்பிருந்தே ஒளிந்திருக்கின்றனரா என குழப்பம் அடைந்தான். பரம்பு வீரர்கள் தனது படையை சுற்றி வளைக்கின்றனர் என்பதை உணர்ந்ததும் ஆதவன் பொறுமையாக யோசித்தான். இன்னும் ஏராளமான வீரர்களை கொண்டிருந்த தனது படையை காக்க ஒரே வழி மேலிருக்கும் பரம்பினரை வீழ்த்தி மலை உச்சியை கைப்பற்றுவதே. உச்சியை அடைந்ததும் போரின் போக்கு மாறிவிடும் என்று கணக்கிட்டான். மலையின் மீதேறி கொண்டிருந்த வீரர்களை நோக்கி வேகமாக மேலேறுங்கள் என்று கத்தினான். தனது பாதுகாப்பிற்காக எப்போதும் உடன் இருக்கும் வீரர்களையும் மேலேறும்படி உத்தரவிட்டான். வீரர்கள் அதிவேகமாக மலையேற துவங்கினர். அங்கே பாருங்கள் என்று ஒரு சேரன் அலற வீரர்கள் அவன் கை காட்டிய திசையில் பார்த்தனர். பார்த்தவுடன் உயிர் அதிர்ந்து போயினர். சிலர் அச்சத்தில் அலறினர். இடப்புறம் இருந்த ஒற்றை பாறையை கவனித்த ஆதவன் திடுக்கிட்டான். நெஞ்சில் வாளை சொருகியது போலிருந்தது. அங்கிருந்த அம்புகள் மடிப்பை நோக்கி வந்து கொண்டிருந்தன. ஆனால் அம்புகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தன, எய்பவர்கள் எவருமின்றி. பரம்பு தனது மாய வலையை விரிக்க துவங்கியிருந்தது. சொற்களின் நிறை. காற்றை திரித்து வில்லாக்கி காற்றின் ஈரத்தை உருக்கி நானாக்கி கதிரவ ஒளியை முறுக்கி அம்பாக்கி பரம்பு அம்பெய்ய சேரர்கள் அலறினர். ஆதவன் மடிப்புகளினோடே சற்று நெருங்கி கவனித்தான். அம்புகள் விற்களில் இழுக்கப்பட்டு விடப்படுவது தெரிந்தது. ஆனால் அம்பை எய்பவர்கள் எவரும் இல்லை. மாயமாயிருக்க ஆதவனுக்கு பதட்டத்தில் தன் கண்களையே நம்ப இயலவில்லை. பரம்பு வீரர்கள் மாய மனிதர்களா என்று குழப்பம் வந்தது. ஒற்றை பாறையை முழுவதும் கண்களால் தேடினான். சரிவின் மறுபுறத்திலிருந்த ஒற்றை பாறையையும் கவனித்தான். எல்லா இடங்களில் இருந்தும் எய்பவர்கள் யாருமின்றி அம்புகள் மட்டுமே சீறி வந்தன. அம்பு விடுபடும் இடத்தை ஆதவன் கூர்மையாக கவனிக்க ஆதவனின் கண்களுக்கு அந்த பரம்பு வீரன் தெரிந்தான். பாறையை போன்ற நிறத்திலிருந்தான் அவன். மெதுவாக நகர்ந்த பரம்பு வீரன் பச்சை செடிகளுடைய புதரின் அருகே நகர்கையில் 2 இடங்களுக்குமான நிறமும் மாறுபட்ட போது தெளிவாக தெரிந்தான். உடலெங்கும் பாறை போன்று துணையை அணிந்திருப்பதாக ஆதவனுக்கு தோன்றியது. பிரித்து அறிய முடியாத பாறையின் நிறத்தில் அவன் உடையை அணிந்திருந்ததால் ஆதவனின் பதட்டமான விழிகளுக்கு வீரன் தெரியவில்லை. பரம்பினர் சுற்றுப்புறத்தின் நிறத்தில் கலந்து விடுமாறு துணிகளை உருவாக்கியுள்ளனர் என்பதை கண்டு வியந்து போனான். இத்தகைய மனிதர்களோடு எப்படி காடுகளில் போர் புரிய போகிறோம் என்ற எண்ணமே மலைக்க செய்தது. பரம்பிலிருந்த மேலக்குடியினர் 500க்கும் மேற்பட்ட தாவரங்களின் விதைகள், இலைகள், வேர்கள், தண்டுகள், கனிகள், மரப்பட்டைகள், பூக்கள் என்று ஒவ்வொன்றிலும் நிறங்களை பிரித்தெடுக்கும் ஆளுமையை பெற்றிருந்தனர். அப்படி ஒரே செடியில் எடுக்கப்படும் நிறமானது செடிகளின் பருவத்தை பொறுத்தும் செடி வளர்ந்த விதம், மண் போன்றவற்றை பொறுத்தும் மாறுபடும் என்பதை உணர்ந்திருந்தனர். தாவரங்கள் மட்டுமல்லாமல் பூச்சிகள் மற்ற உயிரினங்களில் இருந்தும் நிறத்தை பிரித்தெடுத்தனர். அவுரி செடியிலிருந்து நீலம், அரக்கு தேனிலிருந்து சிகப்பு, கரு சீதா பழத்திலிருந்து கருநீலம், சூர நத்தையிலிருந்து மென்சிகப்பு நிறம், பலாசம் பூக்களிலிருந்து மஞ்சள் என அனைத்து நிறங்களையும் உருவாக்கினர். மேலக்குடியினரின் உன்னதமான ஆற்றல் அதன் பின்னரே வெளிப்பட்டது.
மரங்களின் கிளை பசுமையான இலைக்கு தகுந்தவாறு நிறம் மாறிய பச்சொந்தியை கண்டு அதன் உத்தியின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட நிறங்களை ஒன்றாக குழைத்து இயற்கையை பிரதிபலிக்கும் புதிய நிறங்களை உண்டாக்கினர். அந்த நிறங்களில் உருவான ஆடைகள் இயற்கையான பாறைகள், மரங்கள், செம்மண் நிலங்கள், கருமண் நிலங்கள் என்று பிரித்தறியாத முறையில் இருந்தது. இந்த ஆடைகள் பரம்பினர் வேட்டைக்கு செல்கையில் பெரிதும் உதவின. மரத்தின் நிறத்தில் ஆடை அணிந்து கிளையில் அமர்ந்திருக்கும் பரம்பு வீரனின் தோளில் பறவைகள் வந்து அமரும். முத்திரமலையின் போருக்கு வரும்போதே வைகலான் அந்த இடத்திற்கு தேவையான ஆடைகளை வரவழைத்து விட்டார். வெறுப்படைந்த ஆதவன், மனிதர்கள் ஒளிந்து அம்பெய்கிறார்கள், மேலேறுங்கள் என்று உச்ச குரலில் கத்தினான். பரம்பின் வீரர்களும் சேரனின் வீரர்களும் ஒருவரை ஒருவர் நெருங்கிய போது திடீரென சத்தத்துடன் மலைகளுக்கு இடையே இருந்த சமவெளி பகுதியிலிருந்து பரம்பு வீரர்கள் ஓடி வந்து சேர வீரர்களின் மேல் பாய்ந்தனர். கீழே போரிடும் சேர வீரர்களை விரைவாக அழித்துவிட்டு மலை உச்சியை அடைய விரும்பிய கூடலன் ஏறி தாக்க உத்தரவிட்டான். அதே சமயத்தில் சேரனின் விற்படையை முத்திரமலையை சுற்றி வந்திருந்த பரம்பு வீரர்கள் தாக்க துவங்கினர். மலையின் அடிவாரத்தில் தாக்குதலை எதிர்பார்த்திராத ஆதவன் சேரப்படையை வழிநடத்த எவரையும் நியமிக்கவில்லை. பரம்பு வீரர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் வேட்டையாடுவதில் கழித்தவர்கள். ஒவ்வொரு பரம்பினனும் அவனுக்குண்டான இரையை தேர்ந்தெடுத்து வேட்டையாடினான். கண் அசைவில் இரையை பிரித்து வாள் அசைவில் உயிரை பறித்தனர். பரம்பு வீரர்கள் பாரி என்ற ஒற்றை சொல்லால் கட்டப்பட்டு ஒரே குடியாக மனதளவில் வாழ்பவர்கள். பாரி என்பது பெயராக இல்லாமல் பரம்பின் குலமாக இருந்தது. எனவே ஒவ்வொரு பரம்பினனும் மலை மீது போரிடும் தனது குலமக்களை காக்கும் உணர்வோடு துடிப்புடன் போரிட்டான். அந்த உணர்வானது ஒவ்வொருவரின் உடலையும் ஆற்றலையும் அவற்றிற்கான எல்லைகளை தாண்டியும் போராட வைத்தது. சேர வீரர்கள் பொருளுக்காகவும் தொழிலாகவும் பரம்புடன் போரிட வந்தவர்கள். அதனால் அவர்களால் பரம்பின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் தடுமாறினார்கள். உணவுக்காக போரிடும் விலங்கை விட உயிர் வாழ போரிடும் விலங்கிடம் வேகமும் வீரமும் அதிகமாக இருப்பது இயற்கை. இங்கு வேட்டையாட வந்த விலங்கு இரையாகி கொண்டிருந்தது. புலிகரட்டிலிருந்து வந்த பரம்பின் விற்படை வீரர்கள் தொலை இலக்கு அம்புகள் மூலம் மலைச்சரிவின் மேல் ஏறிய சேர வீரர்களை வீழ்த்த துவங்கினார்கள். சரிவின் இரு புறங்களிலும் இருந்த ஒற்றை பாறையின் மேல் பதுங்கியிருந்த பரம்பு வீரர்களின் எதிரே 10 அம்பரா துணிகள் வைக்கப்பட்டிருந்தன. பரம்பு வீரர்களின் அம்பரா துணியில் 100 to 150 அம்புகளை கொண்டிருக்கும். அம்புகளை எய்யும் வீரர்களின் விரல்களில் தோல் உரிந்திருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு பரம்பு வீரனின் நாணிலிருந்தும் அம்புகள் பறந்து கொண்டிருந்தன. எந்த ஒரு சேர வீரனும் மலை உச்சியை அடையக்கூடாது என்றெண்ணி பரம்பினர் வெறித்தனமாக அம்பெய்து கொண்டிருந்தனர். அம்பின் வேகத்தால் காற்றை நெருப்பாக்க ஒவ்வொரு பரம்பு வீரனும் முயன்று கொண்டிருந்தான். மலை உச்சியில் இருக்கும் பரம்பினரின் பாதுகாப்பு தனது நாணில் இருப்பதாக கருதிய ஒவ்வொரு வீரனும் விரலே பறிபோனாலும் பழுதில்லை என்று அம்புகளை விடுத்தான். நெய்வள்ளி சாற்றில் ஊறிய நான்கள் பரம்பு வீரர்களின் இரத்தத்தில் ஊறத் துவங்கியது. சரிவில் ஏராளமான சேர வீரர்கள் கேடயங்களை தாங்கி ஏறினாலும் அம்பு மழையில் தடுமாறி கொண்டிருந்தனர். இடது வலது புறங்களிலிருந்த ஒற்றை பாறைகளிலிருந்து சரமாரியாக அம்புகள் வந்து கொண்டே இருந்தன. மேலிருந்து வரும் அம்புகள் நின்றிருந்தாலும் இப்போது கீழே இருந்து அம்புகள் வர துவங்கின. மலைச்சரிவு முழுதும் சேர வீரர்களின் அலறல்களும் கதறல்களும் தொடர்ந்து ஒலித்தன. தேனீக்கள் போன்று ஓசையுடன் கடந்து சென்ற அம்புகளுக்கு அஞ்சி ஓடிய சேர வீரர்கள் சரிவில் கிடந்த உடல்களின் மேலேறி சென்றனர். அறம் தவறும் வேந்தனுக்காக போரிட்ட சேர வீரர்களின் உடல்கள் இறந்த பின்னும் மிதிப்பட்டு கொண்டே இருந்தன. மலை உச்சியில் ஒவ்வொரு பரம்பு வீரனும் இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். இரு வீரர்கள் வாட்களை ஏந்தி எதிரெதிரே நிற்கையில் மனதில் முதலில் தோன்றுவது அச்சமும் எச்சரிக்கை உணர்வும். பரம்பு வீரர்கள் எல்லா நேரத்திலும் மிருகங்களிடமிருந்து இன்னலை எதிர்நோக்கி வாழ்ந்ததால் அந்த உணர்வுக்கு பழகி அச்சமின்றி பகைவரை அணுகினர். அந்த அச்சமற்ற உணர்வும் வீரமுமே சேர வீரர்களை வீழ்த்த பரம்பு வீரர்களுக்கு உதவியது. வைகலான் சேர வீரர்களை தாக்கி எளிதாக வீழ்த்தி கொண்டிருந்தார். வாழ்நாள் முழுதும் பரம்பினருக்கு ஆயுத பயிற்சியை பயிற்றுவித்து வாழ்ந்தவர்.
எதிரே வரும் வீரனின் உயரத்திற்கேற்ப அவனை அணுகியோ தூரத்திலிருந்தோ போரிட்டார். பகைவரின் வாள்வீச்சை வைகலான் தனது வாளினால் முதல் முறை தாக்குகையில் வீசியவனின் ஆற்றலை கணித்தார். இரண்டாவது வீச்சை தாக்கிய போது அவனின் வாள் நுட்பத்தை கணித்தார். மூன்றாவது வீச்சு வருமுன் தனது வாளை வீசி பகைவரின் உடலை சரித்தார். வீரர்களை விரைவாக சரிப்பதன் மூலம் வலியில்லாத மரணத்தை கருணையாய் பொழிந்து கொண்டிருந்தார். எல்லா நேரங்களிலும் நிலவனை தன் கண் பார்வையிலேயே வைத்திருந்தார். நிலவனின் அணுகுமுறை வேறாயிருந்தது. பகைவர் எவரையும் மதிக்காமல் சுற்றி வந்தான். அவனை வாளுடன் அணுகிய சேர வீரர்களை எடுத்த எடுப்பிலேயே தாக்க துவங்கினான். நிலவனின் வேகத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும் முன் அவர்களை வீழ்த்தியிருந்தான். கையிலிருந்து வாளை பகைவனை நோக்கி சொருகியவன் மணிக்கட்டை சுழற்றிய வேகத்தில் குறுங்கத்தியாய் வாளை உள்ளங்கையில் வலப்புறமாய் திருப்பினான். நிலவன் கையை திரும்ப இழுத்தபோது பகைவரின் உடலை பிளந்தபடி வாள் திரும்பியது. மணிக்கட்டை சுழற்றும் வேகத்தில் வாளானது அனைத்து புறங்களிலும் சுற்றி வர வைகலானின் பாடங்களை பரிசோதித்திருந்தான். வேகம் வேகமென சமவெளியை இளங்கன்றாய் சுற்றி வந்தான். பகைவனின் பலத்தையே அவனது பலவீனமாக மாற்றி காட்டினான். அவன் வேகத்தை வைகலான் ரசித்து கொண்டிருந்தார். பரம்பு வீரர்களின் அம்புகளை மீறி சேர வீரர்கள் மலை உச்சியை அடைந்து கொண்டே இருந்தனர். இனி தாமதிக்க வேண்டாம் என்று எண்ணிய ஆதவன் வேகமாக மேலேறி மலை உச்சியை அடைய மகீரனும் பின்தொடர்ந்து மேலேறினான். ஆதவன் விரும்பியது போல சூரியனின் வெம்மை சமவெளியை நிரப்பி குளிருக்கு இதமாயிருக்க ஆதவன் கண்களால் நிலவனை துளாவினான். சற்று தொலைவில் நிலவன் வருவதை கண்டதும் மனம் மகிழ்ச்சியில் திளைக்க சிரித்தபடி நிலவனை நோக்கி முன்னேறினான். நிலவனை நெருங்கும் போதே அவனுடைய கையில் இருந்த கண்டாவாட்களை கவனித்த ஆதவன் இவன் நெருங்கி போரிடுவதில் வல்லவன் என்று கணித்தான். ஆதவன் அணிந்திருந்த உடற்கவசத்தின் இடைவெளியை நிலவன் கவனித்தான். நிலவின் ஆட்சி முடிந்ததா என்றான் ஆதவன் தன் வாளால் மேலே சூரியனை சுட்டி காட்டியபடி. இந்த நிலவனின் ஆட்சி முடியாது என்றான் நிலவன் நெஞ்சில் தன் வாளால் தட்டியபடி. ஆதவன் வந்துவிட்டான் என்றான் ஆதவன். வந்தால் என்ன? ஆதவன் வெளிச்சத்தில் போரிட பயந்தோடிய கோழைதானே நீ? ஆதவனின் முகம் சிவந்தது. பணிவது போரின் தந்திரம். பணிவது பரம்புக்கு பழக்கமில்லாத ஒன்று. இப்படி பேசும் உன் கண்களை மட்டும் சிதைக்கப் போகிறேன் என்றான் ஆதவன் சினத்துடன். உன் கண்களை தவிர அனைத்தையும் சிதைத்து காட்டுகிறேன் என்றான் நிலவன் எல்லலுடன். பேச்சுக்கு பேச்சு பதிலுக்கு பதிலாய் பரிகாசிக்கும் நிலவனை வெட்டி சாய்க்க உருவிய வாளுடன் கண்களில் வெறியுடன் நிலவனின் மேல் பாய்ந்தான் ஆதவன். சற்று தொலைவில் போரிட்டு கொண்டிருந்த வைகலான் எதிரே இருந்தவனை வீழ்த்திவிட்டு வேகமாக நிலவனை நோக்கி ஓடிவர மகீரன் இடைமறைத்தான். வைகலானின் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. நிலவனிடம் செல்ல வேண்டும் என்று வைகலான் ஆவேசமாக மகீரனுடன் மோதினான். கிழவன் சிறுவனை காக்கவே இவ்வளவு ஆவேசமாக போரிடுகிறான் என்று புரிந்து கொண்ட மகீரன் நேரத்தை கடத்தினால் ஆதவன் சிறுவனை கொன்றுவிட்டு இங்கு வருவான் என்று நினைத்து தற்காத்து போரிட துவங்கினான். வைகலான் சுற்றி வந்து தாக்கியும் மகீரனின் தற்காப்பை மீறி உட்புக முடியவில்லை. போர் புரியும் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கும் போது வாய்ப்புகள் உருவாகும். மகீரன் மிக சிறப்பாக தற்காப்பு போரை மட்டும் நடத்தியதால் வைகலானால் ஊடுருவ முடியாமல் இருந்தது. ஆதவன் துவக்கத்திலேயே பேராற்றலுடன் தாக்க துவங்கினான். இருவரின் வாட்களும் மோதியதில் தீப்பொறி பறந்தது. ஆதவன் நீளமான வாளை கொண்டிருந்ததால் விலகியிருந்து நிலவனை தாக்க முடிந்தது. நிலவனின் வாள் சிறியதாக இருந்ததால் தடுக்க மட்டுமே முடிந்தது. ஆதவனின் வேகமான தாக்குதலை நிலவன் 2 வாட்களின் துணையுடன் எளிதாக சமாளித்தான். ஆதவனின் வாழ்வீச்சை சமாளித்தபடி அருகே நெருங்க முயன்றான். அதை உணர்ந்த ஆதவன் விலகி கொண்டாலும் தாக்குதலை நிறுத்தவில்லை. சற்று நேரத்திலேயே இருவரும் சமமாக போரிடுவதை உணர்ந்தனர். போரிட்டவாறே மற்றவரின் வேகத்தையும் போரிடும் நுட்பத்தையும் கணிக்க முயன்றனர். நிலவன் ஆதவனின் வீச்சுக்குள் நுழைந்து 2 வாட்களாலும் தாக்குகையில் ஆதவன் திறமையாக சமாளித்தான். நெருப்பாக நெருங்கிய நிலவனை தாக்க ஆதவன் திடீரென வாளை மடக்கி மணிக்கட்டில் குறுங்கத்தியாய் சுழற்ற மிக வேகமாக நிலவன் விலகினான்.
நீள்வாளை எப்படி குறுங்கத்தியாய் சுழற்றினான் என்று நிலவனின் கண்களில் வியப்பு தெரிந்தது. அதை கவனித்த ஆதவன், வாழ்வீச்சில் நான் மூத்தவன் என்றான். பகையை அளவெடுக்க மோதிய போக்கு மாறி மீண்டும் சீற்றத்துடன் மோதத் துவங்கினர். ஒரே இடத்தில் நின்று ஆதவன் தாக்கிய போது வாட்களால் சமாளித்த நிலவன் வலக்காலை மெதுவாக பின்னே இழுத்து நுனிக்காலை நிலத்தில் அழுத்தி கொண்டான். ஆதவனின் வாழ்வீச்சில் சிறிய இடைவெளி கிடைத்தபோது காலால் உந்தி முன்னேறியவன் ஆதவனின் வாள் சுழற்றலை ஊடுருவி கழுத்தை நோக்கி கத்தியை பாய்ச்சினான். கழுத்தை நோக்கி வந்த கத்தியை கண்டு அதிர்ந்த ஆதவன் தோலை உயர்த்தி தன் வலது தோளில் கத்தியை வாங்கி கொள்ள நிலவனின் மற்றொரு கத்தி ஆதவனின் வயிற்றை கீறி சென்றது. ஆதவனின் அதிர்ச்சியை கண்ட நிலவன், வாழ்வீச்சில் நான் பெரியவன் என்றான் சிரித்தபடி. ஆதவன் நிலவனின் ஆற்றலை உணரத் துவங்கினான். ஆதவனின் அருமையான வாழ்வீச்சை நிலவன் ரசிக்க துவங்கினான். எதிர்த்தாக்குதலில் ஈடுபடாமல் திறமையாக தற்காத்து போரிடும் மகீரனை விரைவாக வீழ்த்த முடியாது என்று எண்ணிய வைகலான் அவனை வளைந்து நகராமல் செய்து பின்னோக்கி நகரத் துவங்கினார். கீழே கிடந்த உடல்களிலும் போரிட்டு கொண்டிருந்த மற்றவர்களின் இடையேயும் மகீரனை பின்வாங்குமாறு நகர்த்தினார். மலையின் விளிம்பை நெருங்கியதும் வீச்சின் வேகத்தை குறைத்த வைகலான் வாழ்வீச்சின் ஆற்றலை அதிகரித்தார். ஒவ்வொரு முறை வைகலானின் வாளை தாக்கிய போதும் மகீரன் பின்னோக்கி நகர வேண்டியிருந்தது. மலையின் விளிம்பை நோக்கி தன்னை நகர்த்துவதை தாமதமாக உணர்ந்த மகீரன் வளைந்து விலக முற்பட்ட போது வைகலான் முன்னேறி தனது வேகத்தையும் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த மகீரன் பதட்டமடைந்தான். இடப்புறமும் வலப்புறமுமாய் வாளை வீசிய வைகலான் வாளை சுழற்றி மகீரனின் தலையில் அடிக்க மகீரன் தனது வாளை உயர்த்தி வைகலானின் வாளை தாக்கிய போது முன்னேறிய வைகலான் மகீரனை வெறுப்புடன் எட்டி உதைத்தார். 4-5 அடிகள் பின்னே சென்று விழுந்த மகீரன் பதறி எழுகையில் வைகலனின் வாள் மகீரனின் நெஞ்சை ஊடுருவி இறங்கியது. ஆதவனும் நிலவனும் நெருங்கியும் விலகியும் போரிட்டு கொண்டிருக்க வாழ்வீச்சினால் இவனை வெல்ல முடியாது, இணையான வீரனாக இருக்கிறான் என்றெண்ணிய ஆதவன் ஏமாற்றியே முடிக்க வேண்டும் என்பதை பட்டறிவால் உணர்ந்தான். 2 குறுவாட்களை ஏந்தி போரிடுபவனுடன் நீள்வாளுடன் போரிடுபவன் உடலுக்கு அருகாமையில் தனது வாளை வைத்துக் கொள்வது அவசியம். ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி தாக்கும் 2 வாட்களை சமாளிக்கும் முறை அதுவே. நிலவனை ஏமாற்ற முடிவு செய்ததும் ஆதவன் தனது வாளை வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறத்தை நோக்கி அரைவட்ட வடிவில் வீசினான். ஆதவனின் வாள் அவனது உடலை விட்டு முழுவதும் விலகி செல்ல அந்த கணத்திற்காக காத்திருந்த நிலவன் ஆதவனின் உடலை நோக்கி முன்னேறினான். வாள் உடலை விட்டு விலகி சென்ற கணத்திலேயே கைப்பிடியை சுழற்றிய ஆதவன் தனது வாளை மீண்டும் அரைவட்டத்தில் கொண்டு வராமல் அப்படியே வாளின் முனையை உள்நோக்கி மடக்கி நிலவனின் உடலை நோக்கி பின்னோக்கி சொருகினான். வலக்கையின் வாளை ஆதவனின் கழுத்தில் பாய்ச்ச ஊடுருவிய நிலவன் இறுதி கணத்தில் வயிற்றை நோக்கி வரும் வாளை கண்டான். கனப்பொழுதில் உடலை திருப்பிக் கொண்டு தனது வலது கையின் வாளினால் ஆதவனின் வாளை உடலிலிருந்து விலக்கினான். அதே கணத்தில் நிலவனின் இடது கையின் வாள் ஆதவனின் பின்கழுத்தில் நுழைந்து முன்புறம் வெளிவந்தது. ஆதவன் நிலவனை பார்த்தவாறு முகத்தில் புன்னகையுடன் மெதுவாக சரிந்தான். இனம் புரியாத சோகம் நெஞ்சை தாக்க நிலவன் போரிட்டு கொண்டிருந்த வைகலானை நோக்கி மெதுவாக நடந்தான். மகீரனின் நெஞ்சிலிருந்து வாளை உருவிக்கொண்டு பதட்டத்துடன் திரும்பிய வைகலான் நிலவன் தன்னை நோக்கி நடந்து வருவதை கண்டான். ஆதவன் விழுந்து கிடப்பதையும் நிலவன் தளர்ந்திருப்பதையும் கண்டதும் புரிந்து கொண்டான். வீரத்தை போற்றும் பரம்பு மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பரம்பினனும் துவளும் தருணம் அது. ஒரு இணையற்ற வீரனை வீழ்த்தும் போது ஏற்படும் சோகம் ஒவ்வொரு பரம்பினனும் கடந்து வர வேண்டிய மனநிலை. நிலவன் குழந்தை மனதுடைய இளைஞன். ஒரு சிறந்த வீரனை கொன்றதை தாங்க இயலாமல் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டான். ஓடி வந்த வேகத்தில் வைகலான் நிலவனை இறுக தழுவி கொண்டான். அதே கணத்தில் வைகலானின் கைகள் நிலவனின் உடலெங்கும் காயம் ஏற்பட்டுள்ளதா என தடவி பார்த்தது. தலை கவிழ்ந்திருந்த நிலவனின் 2 தோள்களை பற்றி உலுக்கி, என்னை பார் என்றான் சத்தமாக. சோகம் கலந்த விழிகளை உயர்த்திய நிலவன் வைகலானை பார்க்க வைகலானின் கண்கள் நெருப்பு கங்குகளாக கனன்று கொண்டிருந்தது.
செங்கை குலத்தின் சுடர்நீ, முத்திரமலையை காத்த மாவீரன் நீ. அறத்தை காக்கும் வீரமே மதிக்கப்படும், அறமில்லா வீரம் அழிக்கப்படும் என்பதை உணர்ந்து கொள். உன்னால் மட்டுமே விரைவில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர இயலும். இந்த போர் பரம்புக்காக, பாரிக்காக என்று ஆவேசத்துடன் உரைக்க, அந்த நெருப்பு நிலவனின் கண்களில் மெதுவாக ஆனால் உறுதியாக பற்ற துவங்கியது. எந்த உலோகத்தை எவ்வளவு வெப்பத்தில் வளைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, எந்த மனதை எப்படி பற்ற வைக்க வேண்டும் என்பதையும் அறிந்தவன் குல ஆசான். சோகம் குறைந்து மெதுவாக தன்னிலை திரும்பிய நிலவன் நேராக சென்று ஆதவன் கழுத்திலிருந்து வாளை உருவினான். ஆதவனை வணங்கினான். வாளை ஒரு முறை சுழற்றிவிட்டு மீண்டும் சேர வீரர்களை நோக்கி பாய்ந்தான். அடுத்த ஒரு நாழிகை நேரத்தில் சேர வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். அத்தோடு அமைதியடையாத நிலவன் மலைச்சரிவை நோக்கி இறங்க முற்படுகையில் சரிவிலிருந்து பரம்பு வீரர்கள் மேலேறி வருவது தெரிந்தது. அவர்களுடன் ஒளியனும் கூடலனும் வர, எப்படி இவ்வளவு சீக்கிரம் போர் முடிந்தது என்றார் வைகலான். புதிதாக வந்த பரம்பு வீரர்களும் நம்முடன் இணைந்து கொண்டதால் அனைவரையும் எளிதாக வீழ்த்த முடிந்தது என்றான் கூடலன். வைகலான் புதிய வீரர்களை கனிவுடன் பார்க்க, அவர்களை அழைத்து வந்த அகிலன் முன்வந்து நேற்று மதியம் சேர வீரர்கள் மலைகளை சூழ்ந்து நிற்பதாகவும் போர் நடக்கும் முத்திரமலைக்கு உடனடியாக செல்லுமாறும் கொடியூரிலிருந்து தகவல் வந்தது. ஏற்கனவே போருக்கு ஆயத்தமாயிருந்த 10 ஊர்க்காரர்களும் புறப்பட்டு நேற்று இரவே வந்து சேர்ந்தோம். மலையடிவாரத்தில் சேரப்படை இருந்ததால் மறைந்திருந்து பறவையின் ஒலியை எழுப்பினோம் என்றான். இங்கு நாம் படையை எதிர்கொள்ளும் பதைபதைப்பில் இருக்கையில், அங்கு படையை எதிர்கொள்ள முடியா பதைபதைப்பில் பாரியும் வாரியனும் இருந்துள்ளனர் என வைகலானுக்கு தோன்றியது. கொடியூருக்கு தகவல் அனுப்பிவிடுங்கள் என்றார் வைகலான். மறுகணம் மலையின் ஓரத்திலிருந்து காடைக்குடியினன் ஒருவன் குரலோசைகளை காற்றில் பறக்கவிட, கொடியூரை நோக்கி வலை பின்னலாய் தகவல் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பாய் சீறி சென்றன. மலையின் பின்புறமாக ஏறி வந்து உதவியது உன்னதமான செயல். யாருக்கேனும் காயம் ஏற்பட்டதா என்றான் வைகலான். இல்லை, அனைவரும் ஏறிவிட்டோம். மீண்டும் ஒருமுறை இப்படி உயிருடன் விளையாடாதே. குல ஆசானுக்கு ஆபத்து இருக்கையில் இச்செயலை நாங்கள் செய்யாவிட்டால் எங்கள் மனமே எங்களை கொன்றுவிடும் என்றான் அகிலன். வைகலானின் மனம் அவர்களின் அன்பில் கரைய பேச வழியின்றி நின்றார். மாணவர்களை மனதில் தாங்கினார் ஆசான். ஆசானை உயிரில் தாங்கினர் பரம்பினர். மலையை கைப்பற்றியதும் கொற்றவை குருதியாட்டு விழாவிற்காக உங்களை கொடியூர் வர சொல்லி தகவல் வந்தது என்றான் அகிலன். 2000 வீரர்களை பறிகொடுத்த பின்னர் சேரன் மீண்டும் மலைகளை கைப்பற்ற முயற்சிப்பான் என தோணவில்லை என்ற வைகலான், இருப்பினும் மலைகளை காப்பதற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை கூறினார். அதன் பின்னர் காயம் அடைந்திருக்கும் பரம்பு வீரர்களுக்கு சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்து விடுங்கள் என்று கூறி மலைகளை காக்கும் பொறுப்பை ஒளியனிடமும் கூடலனிடமும் ஒப்படைத்துவிட்டு கொடியூருக்கு புறப்பட்டார். நான் மலைகளை பாதுகாக்க இங்கேயே இருந்து கொள்ளட்டுமா என்றான் நிலவன். உன்னை இங்கே விட்டு சென்றால் பாரி எனக்கு குருதியாட்டு சடங்கு நடத்தி விடுவான் என்று வைகலான் கூற அனைவரும் சிரித்தனர். வைகலானும் நிலவனும் முத்திரமலையை விட்டு இறங்கினர். கொடியூரை நோக்கி நடக்க துவங்கியதும் நிலவன், ஆதவன் நீளமான நீள்வாளை குறுங்கத்தியை போல உள்ளங்கையில் எப்படி சுழற்றினான் என்று வினவினான். வைகலான் பதிலளிக்க துவங்கினார். கேள்வி கேட்பவன் கற்றுக்கொள்கிறான், கற்றுக் கொடுப்பவன் தெய்வமாகிறான். வீரத்தின் சமன்பாடு. நாள் முழுதும் மேகத்துடன் போர் புரிந்து களைத்த கதிரவன் இளைப்பாறச் செல்ல, ஒளி மங்கி இருளின் ஆட்சி துவங்குகையில் வைகலானும் நிலவனும் பாரியின் மாளிகையை சென்றடைந்தனர். கொடியூரில் பரம்பின் தகவல் வலை பின்னல்கள் அதிகாலையிலிருந்து அதிர்ந்து கொண்டே இருந்தன. தகவல் பரிமாற்றத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாதென்று வாரியன் ஒவ்வொரு நாழிகைக்கும் ஒரு தகவலை அனுப்பினார். மேலும் 10 ஊர்க்காரர்களை ஆயத்தமாய் இருக்குமாறும் சேரப்படை வர துவங்கியவுடன் தெரிவிக்குமாறும் காடைக்குடியினரிடம் கூறியிருந்தார். கோடர்கள், குறும்பர்கள், சோழர்கள் போன்ற பழங்குடியினருக்கு தகவல்கள் பறந்தன. போருக்கு தேவையான ஆயுதங்களை திரட்டுவதில் தலையாயவர் வாரியன். மனதில் போர் நடத்தி நனவில் போருக்கு வகை செய்பவர்.
வைகலானும் நிலவனும் மாளிகைக்குள் நுழைய இருவரையும் கண்ட மகிழ்ச்சியில் பாரி, வாரியன், முடியன் என மூவரும் வேகமாக எழுந்து வந்தனர். வைகலானை கட்டிக்கொள்ள வாரியன் இரு கைகளை விரித்தவாறு வேகமாக முன்னே வந்தான். இதிலிருந்தே முத்திரமலை போரை எண்ணி இரவு முழுவதும் இவர்கள் அடைந்த துயரத்தை வைகலான் புரிந்து கொண்டார். கனப்பொழுதில் இடையில் புகுந்த நிலவன் வாரியனை கட்டிக்கொள்ள அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். பாரி வைகலானை அணைத்து கொண்டான். சிறுவன் பயன்பட்டானா என கேட்டார் வாரியன். சிறப்பாக போரிட்டான். கால் பனை உயரத்தில் யானையை போன்றிருந்த ஒருவனை நொடியில் வீழ்த்தினான். திகைத்து போனேன் நான் என்றார் வைகலான். இன்னும் உயரம் என்றான் நிலவன். ஒரு பனை உயரம் இருப்பான், போதுமா என்று கூறி வைகலான் சிரிக்க மீண்டும் அனைவரும் சிரித்தனர். இதற்கு முன் இப்படிப்பட்ட அதிவேகமான தாக்குதலை பாரி காடறியும் பயிற்சியில் ஒரு புலியை வீழ்த்திய போது கண்டேன் என்றார் வைகலான். அதன் பின்னர் முத்திரமலையில் நடந்தவற்றை வைகலான் விரிவாக கூறிவிட்டு சேரப்படை பற்றிய அவனது எதிர்பார்ப்புகளையும் கூறினார். சிறிது யோசித்த வாரியன், சேரன் மீண்டும் மலைகளை கைப்பற்ற முயற்சிக்க மாட்டான், எனினும் ஆயத்தமாக இருப்பதில் தவறில்லை என்றார். ஒருவேளை சேரனின் முழு படையும் வந்த பின்னர் மலையின் மீது தாக்குதலை துவங்கினால் மலைகளை காக்க நமது வீரர்கள் அங்கேயே இருக்க வேண்டியதில்லை. மலையை காப்பாற்ற நாம் அங்கு சென்று போரிட வேண்டியதும் இல்லை. அது அவனுக்கு சாதகமாகிவிடும். மலை மீதுள்ள வீரர்கள் முடிந்த வரையில் சேதத்தை விளைவித்துவிட்டு மலையின் பின்புறத்தில் இறங்கிவிடலாம். சேரப்படையை மலைகளுக்கு உள்ளிழுத்து அழித்தொழிப்பது எளிது என்றான் பாரி. முத்திரமலையில் இருக்கும் வீரர்களுக்கு தகவல் அனுப்பிவிடுகிறேன் என்றார் வாரியன். நமது வீரர்கள் மலையின் பின்புறத்தில் இறங்கி செல்வதை தடுக்க முத்திரமலையை சேர வீரர்கள் முற்றுகையிட்டால் அவர்களுக்கு உதவ சருகுமலை குன்றில் நமது வீரர்கள் மறைந்திருக்க வேண்டும் என்றார் வைகலான். எப்படி எனினும் அந்த 3 மலைகளுக்கிடையில் போர் முடியும். முத்திரமலையும் புலிகரடும் நம்மிடம் இருப்பது நமக்கு சாதகம் என்றார் வாரியன். பேசுவதை நிறுத்திய அனைவரும் சற்று சிந்தித்த அந்த இடைவெளியில் நிலவன் மெதுவாக கேட்டான். பாரி எப்படி புலியை வீழ்த்தினான்? இதை கேட்ட அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். நிலவனும் சிறிது வெட்கத்துடன் சிரித்தான். அனைவரும் போரை குறித்து எண்ணியிருக்க நிலவனின் மனம் பாரியின் ஆற்றலை அறிய புலியிடம் சிக்கியிருப்பதை எண்ணி சிரித்தனர். உனக்கு நான் பின்னர் கூறுகிறேன் என்றார் வாரியன் சிரிப்பினோடே. சிரிப்பொலி அடங்கியதும் நிலவனின் தோலை பற்றிய வைகலான், நிலவா, பரம்பில் கதைகளுக்கு பஞ்சமில்லை. உணவுகளை சேகரிக்க காட்டிற்கு செல்கையில் அன்றாடம் நாம் விலங்குகளை எதிர்கொள்கிறோம். விலங்கு கூட்டத்திடம் தனியாக மாட்டி நம் குடியினர் 2 நாட்கள் மரத்தின் மேல் அமர்ந்திருந்த கதையும் உண்டு. பாரி புலியை கனப்பொழுதில் வீழ்த்தியது போன்ற வீரக்கதைகளும் உண்டு. கதைகளே குடிகளின் அழியா செல்வங்கள், வீரத்தை காலங்கடந்தும் பறைசாற்றும் கருவிகள். இந்த கதைகளே நமது பிள்ளைகளின் நினைவில் பதிந்து துணிவை வளர்க்கிறது. நீ அவனை வீழ்த்திய விதத்தை என் வாழ்நாள் முழுதும் அனைவரிடமும் கூறுவேன் என்றார். சிறிய இடைவெளிக்கு பின்னர் பாரி புலியை சில நொடிகளில் வீழ்த்தியது வேகத்தின் உச்சம். அவன் நடத்திய மாயம் இயற்கையின் சமன்பாடுகள் நொடித்து போன தருணம் என கூறிய வைகலான் தொடர்ந்தார். பாரியுடன் நான் காடறிய சென்றிருக்கையில் மழை நின்ற ஒரு நாள் காலையில் உணவு சமைக்க கற்களையும் விறகுகளையும் எடுத்து வருமாறு பாரியிடம் கூறினேன். அவனை தொடர்ந்து நானும் சென்றேன். குகையை விட்டு வெளியே வந்த பாரி காடு முழுதும் மழை நீரால் நனைந்து ஈரமாயிருக்க காய்ந்த சுள்ளிகள் எங்கு கிடைக்கும் என்று யோசித்தான். சிறிது தூரம் நடந்தவன் கரட்டின் அடியில் சில மான்கள் நிற்பதையும் அந்த இடத்தில் ஒரு பெண்மான் 3 கன்றுகளை ஈன்றிருந்ததையும் கவனித்தான். தாய்மான் கன்றுகளின் உடல்களை வாஞ்சையுடன் நாவால் துடைத்து எழுப்பிக் கொண்டிருக்க கன்றுகள் தடுமாறி விழுந்து கொண்டிருந்தது. பாரிக்கு தனது தாயின் நினைவு வந்தது. மான் கன்றுகளை கண்டு மகிழ்ந்தவன் வலபுறத்தில் இருந்த சிறிய மேட்டில் ஏறி உணவு தயாரிக்கும் அடுப்பிற்காக 3 பெரிய கற்களை கீழே அமர்ந்து எடுத்தான். அப்போது மெல்லிய அசைவை உணர்ந்த பாரி வலப்புறம் திரும்ப இளவயது புலி ஒன்று மான்களை பார்த்தபடி நின்றது. மழையின் காரணமாக சரியான இரை கிடைக்காமல் சுற்றி அலைந்துவிட்டு வந்து சேர்ந்திருந்தது.
மெதுவாக திரும்பி அருகில் இருந்த பாரியை பார்த்தது. மேட்டின் இடப்புறத்தில் இருந்த பள்ளத்தில் குதித்து தப்பினால் புலி மான் கன்றுகளை நோக்கி சென்றுவிடும் என்று பாரி எண்ணினான். அதனால் ஓடாமல் நின்றான். ஒரு கணம் பாரியும் புலியும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி உறைந்து நிற்க, பாரியின் குருதியில் கலந்திருந்த வேட்டை அணுக்கள் கண் விழித்தன. புத்தி எழுந்து நின்று தலை சிலிர்த்தது. நரம்புகள் புடைத்து முறுக்கேறின. உடலில் குருதி காட்டாறு போல சீறிக்கொண்டு ஓடத் துவங்கியது. காலம் காலமாக காடுகளையும் விலங்குகளையும் அடக்கி ஆண்ட வம்சாவளியின் உடலில் ஊறியிருந்த வேட்டையாடும் உணர்வு உடலை இறுக செய்தது. அனைத்து புலன்களும் ஒன்று குவிந்தன. பார்த்து கொண்டிருந்த 4 கண்களிலும் பயம் இல்லை, பகைக்கான மதிப்பும் இல்லை. 2 மூலைகளிலும் எப்படி வேட்டையை நடத்துவது என்ற நினைவுகள் ஓடின. மேடான இடத்தில் இருப்பது தனக்கு சாதகமானது. புலியின் வேகம் குறையும் என்றும் பாரியின் மனது கணித்தது. கல்லை பற்றியிருந்த பாரியின் வலக்கை மிக மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தது. மான் கன்றுகளை பார்த்தவாறே மேட்டின் இடப்புறமாக வந்த வைகலான் வலப்புறத்தில் இருந்த புலியை கண்டதும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானான். நடுவில் பாரி இருப்பதையும் அவனை தாண்டி புலி இருப்பதையும் பார்த்த வைகலானின் மனம் பதறியது. தனது இடுப்பில் சொருகியிருந்த கட்டாரியை இறுக பற்றினான். ஒரு கணம் அசையாமல் நின்றவன் அதன் பார்வையில் படுமாறு அதை நோக்கி சென்றால் புலி தன்னை நோக்கி வரும் என்றெண்ணி புலியை நோக்கி பாய்ந்தான். கண்களை நகர்த்தி மானையும் வைகலானையும் கவனித்த புலி அருகாமையில் இருந்த பாரியின் மேல் பாய்ந்தது. புலியை விட வேகமாக பாரி வலப்புறம் நகர்ந்தான். அதே கணத்தில் வலக்கையில் பிடித்திருந்த பாறையினால் அதிவேகமாக புலியின் முகத்தில் அடிக்க புலி விலகி போய் விழுந்தது. புலியின் முகம் கிழிந்து குருதி தெரித்தது. பாரியினுடைய வலக்கையின் முழு வேகத்தினாலான வீச்சு சிறு மரங்களை அடியோடு பெயர்க்கக்கூடியது. பெருமரங்களின் கிளைகளை ஒடித்து எரியக்கூடியது. அதே வேகத்தில் பாரி எழுகையில் வலது கை இடையில் சொருகியிருந்த சங்கத்தை உருவி இருந்தது. அடிபட்டு விழுந்த புலி கலங்கிய நிலையில் எழ முயல புலியின் உடல் மேல் தாவி அமர்ந்த பாரி அதன் தலையை கீழே அழுத்தி கையில் இருந்த கத்தியை காதில் சொருகி தன் உள்ளங்கையினால் ஓங்கி அடிக்க முழு கத்தியும் புலியின் மூளையை கிழித்து உள்ளிறங்கியது. பாரி எழுந்து கொள்ள தலையை ஆட்டியவாறு தள்ளாடி எழுந்த புலி மீண்டும் கீழே விழுந்தது. வைகலான் உறைந்து போய் நிற்க மான் கன்றுகள் எழுந்து நடப்பதை பார்த்தவாறு நின்றான் பாரி. வைகலான் கதையை கூறி முடிக்க, புலியை வீழ்த்துவது அவ்வளவு எளிதா என்றான் நிலவன். புலி முன்னங்காலால் ஓங்கி அறைந்தால் நமது கழுத்து ஒடிந்துவிடும். அத்தகைய ஆற்றலுடையது. அதை அவ்வளவு எளிதாக விவேகத்துடன் வீழ்த்தியதுதான் வீரம். அதனால்தான் காலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சூழலை கணிப்பதும் கணித்த வேகத்தில் செயலாற்றுவதுமே வேட்டையின் விதி. எளிதான வீரம் நிகழ்வாகிறது. சாத்தியமில்லாத ஒன்றை சாதிப்பது பெருங்கதை ஆகிறது. காலத்தின் தழும்பாய் மனதில் நிற்கிறது. அப்போது மாளிகையினுள் ஒரு பரம்பு வீரன் வந்து நிற்க, சொல் என்றான் வாரியன். வைகலானின் மனைவியும் மூத்த மகனும் வந்துள்ளனர். விளையாட சென்ற வைகலானின் 2 இளைய மகன்கள் இன்னும் குடிலுக்கு திரும்பவில்லை என்று கூறுகின்றனர். இருட்டிவிட்டதே என்ற வைகலான், சரி, நாளை காலை வருகிறேன் என்று புறப்பட்டார். பாரி, நீயும் சென்று பார்த்துவிட்டு தகவல் கூறு என்றான் முடியனிடம். அடுத்த 5 நாழிகைகள் கடந்து செல்ல கொடியூர் முழுதும் தேடியாயிற்று. சிறுவர்கள் இன்னும் கிடைக்கவில்லை என தகவல் அனுப்பினான் முடியன். லேசான பதட்டம் தொற்றிக்கொள்ள பாரி நிலவனுடன் கொடியூரின் நடுப்பகுதியை சென்றடைகையில் காவல் வீரர்கள் கூடியிருந்தனர். அனைவரது முகங்களிலும் குழப்பம் தென்பட்டது. எங்கு சென்றிருப்பார்கள்? வழி தவறிவிட்டனரா என துயரமடைந்தனர். பந்தங்களை கொளுத்தி தேடலை துவங்குங்கள். அனைத்து திசைகளிலும் பிரிந்து செல்லுங்கள். காலையில் சூரியன் உதிக்கையில் திரும்புவோம் என்றான் பாரி. மலைகளிலும் காடுகளிலும் தேடுதல் வேட்டை இரவு முழுதும் நீண்டது. காடெங்கும் தீப்பூச்சிகள் அலைவது போல் பரம்பின் காடுகளில் தீயின் கண்கள் இரவு முழுவதும் பிள்ளைகளை தேடின. சிறுவர்கள் களைப்பில் உறங்குமிடம், விலங்குகளுக்கு அஞ்சி ஒளிந்து கொள்ளும் குகைகள் என அனைத்து இடங்களிலும் தேடினார்கள். சூரியன் உதிக்க சில நாழிகைகள் இருக்கையில்
திரும்ப துவங்கினர். ஏதாவது ஒரு குழு சிறுவர்களை கண்டுபிடித்திருப்பர் என்ற திடமான நம்பிக்கையுடன் ஊரின் நடுப்பகுதியை அடைந்தனர். ஆனால் எந்த குழுவும் சிறுவர்களை கண்டுபிடிக்காததை அறிந்ததும் மனங்களை கலவரமும் சோகமும் தாக்கியது. தகவலை எதிர்நோக்கி காத்திருந்த வைகலானுடைய துணைவியின் கதறல் கேட்பவர்களை நொறுக்கியது. கொடியூரின் மற்ற பெண்கள் அவளை தேற்ற முயற்சித்தாலும் அவர்களாலும் பெருகும் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலவில்லை. பெண்களின் கண்ணீர் வீட்டின் மகிழ்வை குலைக்கக்கூடியது. ஆண்களின் கண்ணீர் வீட்டையே குலைக்கக்கூடியது. வைகலானின் கண்ணீரோ பரம்பையே உழுக்கக்கூடியது. ஆனால் வைகலான் இறுகியிருந்தார். 2 நாழிகையில் ஒன்று கூடுவோம், மீண்டும் தேடுதல் தொடங்கும் என கூறிவிட்டு பாரி மாளிகைக்கு திரும்பினான். ஒரு சிறுவனாக இருளில் வழி தவறினால் எங்கு செல்வோம் என்று பாரி யோசித்துக் கொண்டிருந்தான். வைகலானுக்கு மகன்களை காணாத துயரத்தை விட இதனால் பரம்பின் போர் ஆயத்தங்கள் பாதிக்குமே என்ற துயரம் அதிகம் பாதித்தது. சற்று நேரத்தில் பரம்பினர்கள் ஒன்று சேர்ந்ததும் பாரி தேடுபவர்களை 4 குழுவாக பிரித்தான். பாரி ஒரு குழுவையும், வைகலான் ஒரு குழுவையும், வாரியன் ஒரு குழுவையும், முடியன் ஒரு குழுவையும் வழிநடத்த இன்று நள்ளிரவு மீண்டும் ஒன்று கூடுவோம் என்றான் பாரி. அனைவரும் ஆளுக்கொரு திசையில் தேடுதலை துவங்கினர். 2 மகன்களும் ஒன்றாக சென்றிருந்தால் உறுதியாக தங்களை காத்து கொண்டிருப்பர் என எண்ணினார்கள். குல ஆசானின் மகன்களை காணவில்லை என்ற தகவல் பக்கத்து ஊர்களுக்கு பரவ அருகாமையில் இருந்த வீரர்கள் பதட்டத்துடன் கொடியூர் வந்து சேர்ந்தனர். ஏற்கனவே 4 குழுக்களாக பிரிந்து தேடுதல் நடைபெறுவதை கேட்டு அறிந்ததும் ஆளுக்கொரு திசையில் தேட புறப்பட்டனர். மீண்டும் தேடுதல் தொடங்க வைகலானின் மகன்களை திரும்ப அழைத்து செல்லும் நபராக தான் இருக்க வேண்டும் என ஒவ்வொரு பரம்பு வீரனும் சிறிய இடைவெளியை கூட தவறவிடாமல் தேடினான். குல ஆசானின் மகன்களை தேடி பரம்பே காடுகளில் அலைந்து கொண்டிருக்க பரம்பின் வளத்தை தேடி சேரனின் காலாட்படை முத்திரக்காட்டை நெருங்கியது. சேரனின் படையை துணை தளபதி சுகேசன் தலைமை தாங்கி நடத்தி வந்தான். சேரப்படையின் வசமாயிருக்கும் முத்திரமலைக்கும் புலிகரடிற்கும் இடையே சேரப்படையினை நிறுத்தவும் அதற்கு பின்னால் கூடாரங்களை அமைக்கவும் செம்மாஞ்சேரல் உத்தரவிட்டிருந்தான். ஏராளமான காலாட்படையினர் வந்து கொண்டிருக்க எண்ணற்ற மாட்டு வண்டிகள் பொருட்களை சுமந்து வந்தன. நடுவில் இருந்த 3 குதிரைகளில் ஒன்றில் சுகேசன் அமர்ந்திருந்தான். தொலைவில் வரும்போது 2 மலைகளுக்கு நடுவில் சமவெளி இல்லாமல் மலை தொடர்ச்சியாக இருந்ததைக் கண்டு திடுக்கிட்டான். பாதை தவறிவிட்டோமா என குழப்பம் ஏற்பட அவனுடன் வந்த வீரர்களும் அதே மனநிலையில் இருந்தனர். 2 மலைகளுக்கும் இடையில் மூங்கில் காடுகளால் வரப்பை ஏற்படுத்தியவாறு அரும்பு அரும்பாய் இணைந்திருந்தன. மேலும் நெருங்குகையில் கண்கள் விரிய சுகேசனின் மனதில் பேரிடி இறங்கியது. உள்ளம் கொதித்து உடல் நடுங்கியது. அதிர்ந்த வீரர்கள் சலசலவென பேச்சொலியை எழுப்ப சுகேசன் பதட்டத்துடன் குதிரையை வேகமாக செலுத்தி நெருங்கினான். ஒரு கணம் மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது. மலையை வசப்படுத்த அனுப்பப்பட்டிருந்த 2000 வீரர்களின் உடல்கள் 2 மலைகளுக்கு இடையே சேரப்படை நுழைவதாயிருந்த சமவெளியை மறித்து குவிக்கப்பட்டிருந்தன. மகன்கள் கிடைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை வைகலானுக்கு இருந்தாலும் மனம் கலங்கியது. பிள்ளைகள் குடிலில் நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களை பிரிந்து ஒரு தந்தையால் காலம் கடத்திவிட இயலும். ஆனால் பிள்ளைகள் நிலையை அறியாது ஒரு கணத்தை கடத்துவதும் ரணமாய் இருந்தது. ரணமிகுந்த யுகங்களாக நொடிகள் ஊர்ந்தன. தந்தை உயிருடன் இருக்கையில் மகனை இழப்பது வாழ்வின் சாபம். கொடுமையிலும் கொடுமையான நிகழ்வு. அத்தகைய நிகழ்வு தங்களது குல ஆசானுக்கு நிகழ்ந்து விடுமோ என்ற பரம்பு வீரர்கள் மனம் கலங்கினர். கொடியூரை துயரம் மழை மேகமாய் சூழ்ந்திருந்தது. பெண்களின் கண்களில் கண்ணீர் மழையாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. மலை போல் குவிக்கப்பட்டிருந்த சேர வீரர்களின் உடல்களை பார்த்த சுகேசன் அதிர்ந்து போனான். மலை போல் குவிக்கப்பட்டிருந்த சேர வீரர்களின் உடல்களை பார்த்த சுகேசன் அதிர்ந்து போனான். மலைகளின் மேல் பரம்பு வீரர்களை இருப்பதை கவனித்ததும் குதிரையை மெதுவாக முத்திரமலையை நோக்கி செலுத்தினான். மலை சரிவு முழுவதையும் கருங்குருதியால் மெழுகியிருப்பதை கண்டதும் நடந்ததை புரிந்து கொண்டான். ஒரு கணம் யோசித்தவன் அவனுடன் இருந்த குதிரை வீரனை அழைத்தான். உடனடியாக சேர மன்னரிடம் செல்.
நான் கூறும் தகவலை வேறெவரும் அறியக்கூடாது என்றவன் தொடர்ந்து, முத்திரமலையும் புலிக்கரடும் பரம்பு வீரர்களின் வசத்தில் உள்ளன. மலைகளை வசப்படுத்த நடைபெற்ற போரில் நமது முழு படையையும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. பரம்பு வீரர்கள் நமது வீரர்களின் உடல்களை 2 மலைகளுக்கிடையே இருக்கும் சமவெளியை மறித்தவாறு ஒரு எச்சரிக்கையாக குவித்து வைத்துள்ளனர். சேர வீரர்களின் உடல்களை அப்புறப்படுத்திவிட்டு கூடாரங்களை 2 மலைகளில் இருந்து விலகி சமவெளியில் அமைக்கவிருக்கிறேன் என்று தகவல் கூறு என்றதும் வீரன் உடனடியாக புறப்பட்டு சென்றான். நாளையிலிருந்து சேரப்படைகள் வர இருக்கையில் இங்கு குவிந்துள்ள உடல்கள் படையின் மன உறுதியை குலைத்துவிடும். ஆரம்பமே நல் நிமித்தமாய் இராது என்றெண்ணிய சுகேசன் வீரர்களை அழைத்து உடல்களை அப்புறப்படுத்த துவங்கினான். அவனின் ஒவ்வொரு அசைவும் முத்திரமலையில் இருந்து கவனிக்கப்பட்டன. மலையிலிருந்து பறவைகளின் ஒலிகள் சிறகு முளைத்து பறந்து கொண்டிருந்தன. கொடியூரில் அனைத்து குழுக்களில் சென்றிருந்தவர்களும் நள்ளிரவில் திரும்பி வந்தார்கள். எந்த குழுவாலும் சிறுவர்களை கண்டறிய இயலவில்லை என்பதை அறிந்தவுடன் மீண்டும் மனம் துவண்டு போனார்கள். இனி பிள்ளைகளின் இரத்த சுவடுகளையும் உடலின் மிச்சங்களையுமே தேட வேண்டுமோ என்று சிலர் கலக்கம் அடைந்தனர். அடுத்து என்ன செய்யலாம் என அனைவரும் சிந்திக்கையில் ஏற்கனவே துவண்டிருந்த வைகலானுக்கு அடுத்த இடி இறங்கியது. பிள்ளைகளை தேடி சென்ற வைகலானின் மூத்த மகனும் திரும்பவில்லை என்று. கீழ் திசைக்கு சென்ற வீரர்களுடன் அவன் சென்றிருந்தான். அந்த பகுதியில்தான் ஏதோ ஆபத்து இருக்கின்றதென முடிவு செய்தார்கள். ஒருவேளை மற்ற 2 சிறுவர்களை அழைத்து வர இயலாத நிலையில் மூத்த மகன் பரம்பினரை எதிர்பார்த்து அங்கேயே தங்கியிருப்பானோ என்றும் தோன்றியது. கீழ் திசைக்கு உடனடியாக சென்று நடந்ததை கண்டறிய அனைவரின் மனங்களும் துடிக்கையில் அங்கு வந்த காடைக்குடி வீரன் சேரப்படை மதியம் வர துவங்கிவிட்டது என்ற தகவலை தெரிவிக்க அங்கு அமைதி சூழ்ந்தது. சில கணங்களுக்கு பின்னர் முடியன் 2 நாழிகைகளுக்கு பின்னர் மீண்டும் அனைவரும் கீழ்திசை நோக்கி செல்லலாம் என்றான். உடனடியாக மறுத்த வைகலான், இல்லை, நாளை பெரும் படையுடன் வரும் சேரன் நமது காடுகளுக்குள் நுழைய துவங்கினால் நாம் இங்கிருந்து புறப்பட தாமதமாகிவிடும். எனவே சில வீரர்கள் என் மகன்களை தேடி போகட்டும். கொற்றவை குருதியாட்டு விழாவை துவங்கிவிட்டு நாம் முத்திரமலைக்கு செல்லலாம் என கூற அனைவரும் திகைத்து போயினர். வாரியன் பேச துவங்கினார். இரண்டுமே சரியான முடிவல்ல. பிள்ளைகளை தேடவும் மனம் கலங்கியிருக்கும் வைகலானின் துணைவியை ஆற்றவும் வைகலான் இங்கிருப்பது அவசியம். எனவே வைகலான் மகன்களை தேடட்டும், நாம் படையை நடத்தி செல்வோம். குலத்தின் மூத்தவரான வாரியனின் சொல்லிற்கு மறு சொல் எழுவதில்லை. விவாதங்களின் தீர்வு சொல் அவர். ஆனால் வைகலான் முதன்முறையாக மறுத்து பேசினார். பரம்பை விட ஒரு குடி பெரிதல்ல. பிள்ளைகள் திரும்பி விடுவர், ஆனால் போரை தள்ளி போட இயலாது என்றார். போரை பற்றி கவலை இல்லை நமக்கு. எத்தனை 1000 வீரர்கள் பரம்பில் நுழைந்தாலும் போர் 3 பொழுதுகளுக்குள் முடிந்துவிடும் என்பது உனக்கு தெரியும். நீ மகன்களை தேடு என்று வாரியன் கூற மிகுந்த வற்புறுத்தலுக்கு பின்னர் வைகலான் சம்மதித்தார். வைகலானை சில வீரர்களுடன் கீழ் திசை நோக்கி அனுப்பி வைத்தனர். சேரனின் முழு படையும் வருவதை பொறுத்து கொற்றவையின் குருதியாட்டு சடங்கை நாளை இரவு நடத்துவதா அல்லது நாளை காலையே நடத்துவதா என்பதை இன்றிரவு முடிவு செய்வோம் என்றான் பாரி. போர் என்பது கொற்றவை எனும் பேரணங்கின் திருவிழா. பரம்பின் போர் தெய்வமான கொற்றவைக்கு விலங்குகளையும் பறவைகளையும் வெட்டி குருதி சோறு படைக்கும் விழா. பகைவரின் உடல்களை மலையாய் குவித்து விருந்து வைக்கிறேன் என்று வேண்டி பரம்பை வழிநடத்த கொற்றவையிடம் பணிவதே குருதியாட்டு சடங்கு. இருளில் நிகழ்த்தப்படும் உக்கிரமேறிய சடங்கு. பரம்பு திசை விரித்து மனம் குவித்து ஆயத்தமாக துவங்கியது. எதிரெதிர் உலகங்கள். காலையில் பாரி ஆயத்தமானவுடன் குருதியாட்டுக்கு செல்லும் முன்னர் ஆதிரையை கண்டு செல்ல அறைக்கு சென்றான். மருத்துதவிகள் 2 வெளியே வர அவர்களை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தான். ஆதிரையுடன் இருந்த பெண்கள் வெளியேற பாரி அன்னையின் அருகே சென்று அமர்ந்தான். கொல்லிமலை தலைவனின் மகள் வெண்பா அறிவை மிஞ்சும் அழகு படைத்தவள். அழகை விஞ்சும் அறிவு படைத்தவளாம். இரண்டையும் மிஞ்சும் வீரம் படைத்தவளாம். நீ திரும்பிய பின்னர் அவளை சென்று பார்த்து வரலாமா என்றாள் ஆதிரை. பாரி சிரித்தான்.
போரை பற்றி பேசாமல் நீங்கள் வேறு பேச்சை பேசுவது நான் குழப்பத்தில் இருப்பேன். சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதாலா என்றான். உன் முகமே உன் தெளிவை காட்டுகிறது. எனக்கு பின்னர் உன்னை நெறிப்படுத்தவும் வலுப்படுத்தவும் ஒரு பெண் தேவை என்பதால் கூறினேன். வேறொரு பெண்ணை நான் பரம்பிலேயே பார்த்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்றான் பாரி சிரிப்புடன். காதல் மலரும் மனதுக்கு சிறகுகள் முளைக்கும். சிறகு முளைத்த மனது நிலை கொள்ளாது தவிக்கும். தவிக்கும் மனதின் களிப்பில் விழிகள் சுடரும். சுடரும் விழிகள் முகத்தை பொலிவேற்றும். உன் முகம் அப்படி எதையும் வெளிப்படுத்தவில்லையே. மேலும் மாளிகையை விட்டு விலகாமல் நீ என்னை அல்லவா சுற்றி வருகிறாய் என்று சிரித்தாள் ஆதிரை. அப்போது வாரியன் அறையினுள் நுழைந்தார். வாருங்கள் என்றான் பாரி. இன்றிரவு கொற்றவைக்கு குருதியாட்டு சடங்கு நடத்துவதை பற்றி பேச வந்தேன் என்றவர் தொடர்ந்து, நேற்றிரவு காடைக்குடி தலைவனிடம் கூறி பரம்பில் இருக்கும் 300 ஊர்களின் வீரர்களுக்கும் உடனடியாக புறப்பட்டு மாயன்மலையை சென்றடையுமாறு தகவல் அனுப்பிவிட்டேன் என்றார். வைகலானின் மகன்கள் பற்றி ஏதும் தெரிந்ததா என்றான் ஆதிரை வாரியனை பார்த்து. இன்னும் இல்லை என்றார் தலைகுனிந்தபடி. அனைவரும் சற்று அமைதியாக இருக்க சூழலை மாற்ற நினைத்த பாரி, மாளிகைக்குள் தகவல் கொண்டு வரும் உங்கள் காடைக்குடி யார் என்ற ஆதிரியை பார்த்து சிரித்தான். உன் தந்தையிடம் கற்றது. ஒரு குடியின் பலம் தகவல் சேகரிப்பே. நாம் கண்ணயரும் வேளையில் பகைவன் தன் ஆயுதத்தை தீட்டுகிறான் என்றார். ஆதிரையின் உடல் கொற்றவை பூசைக்கு தாங்காது என்று நினைத்தாலும் நீங்கள் கொற்றவை களம் வருகிறீர்களா என்றான். உடல் ஒத்துழைக்காது என்றாள் ஆதிரை. கொற்றவையுடன் உனது தாய்க்குள்ள மன வருத்தம் தெரியுமா என்று வினவினார் வாரியன். மன வருத்தமா என்றான் பாரி அதிசயத்தபடி. ஆமாம் என்று கூறி வாரியன் சிரிக்க ஆதிரை புன்னகைத்தாள். ஆதிரையின் சிந்தனைகள் பரம்பை தாண்டியது. உலகையே நேசித்தவள் உன் தாய். அவளது காலத்தை தாண்டி சிந்தித்தவள். அவளுடைய கனவுகள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போதுதான் எனக்கு புரிய தொடங்குகிறது. தவறென்றால் தெய்வத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கும் குணமுடையவள் என்றவர் தொடர்ந்தார். உன் தந்தை குலத்தலைவனாக இருந்தபோது மூவேந்தர் ஒவ்வொருவரும் பழங்குடிகளை அழிப்பதும் பழங்குடிகளில் உயிர் பிழைத்தவர்கள் பரம்பிற்கு வந்து கதறுவதும் அடிக்கடி நடக்கும் நிகழ்வு. மூவேந்தர்கள் அனைத்து குடிகளையும் கொன்றொழிப்பதை கண்டு உள்ளம் துடித்தாள் ஆதிரை. அந்த சமயத்தில்தான் மாரவர்மன் படையெடுத்து வந்தான். போரின் துவக்கத்திலேயே பெண்கள் படைக்கு தலைமை தாங்கிய குலமாயோலும் ஆண்கள் படையின் குலமுடியனும் கொல்லப்பட உன் தந்தையும் தாயும் களமிறங்கினர். பெண்கள் படைக்கு தலைமை ஏற்று களமிறங்கிய ஆதிரையின் போர் என் கண்ணை விட்டு ஒருபோதும் அகலாது. அது போன்ற உக்கிரத்தை என் வாழ்நாளில் கண்டதில்லை. பாதிக்கப்பட்ட அத்தனை பழங்குடிகளின் திருவிரக்கமாய் மலையதிர நிலமதிர உன் தாய் போரிட்டார். போரின் இறுதியில் பாண்டியனின் கழுத்தில் கழுமுள் சாட்டையை சுற்றி இழுத்து வந்தாள். பரம்பில் அப்போது பெண்களும் ஆயுத பயிற்சிகளை முறையாக கற்றிருந்ததால் பெண்களின் படையும் பெண்கள் போரில் பங்கேற்று போரிடும் வழக்கமும் இருந்தது. ஆண்களை வழிநடத்த குடிமுடியன் இருந்தது போல் பெண்களுக்கு குலமாயோல் இருந்தாள். இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தி போரிட்டு மறைந்த பெண்களை அவர்களின் வாளுடன் சேர்த்து மண்ணில் புதைக்கும் வழக்கமும் இருந்தது. போர் முடிந்து திரும்பிய சில நாட்களில் சேரனால் அழிக்கப்பட்ட ஒரு பழங்குடியின் மக்கள் பரம்பை அடைந்து கதற உன் தாய் கொதித்தெழுந்தாள். சேர பாண்டியர்களின் மேல் போர் தொடுத்து மூவேந்தர்களின் நாடுகளையும் பரம்பின் கீழ் கொண்டு வந்து அனைத்து மக்களையும் காக்க விரும்பினார். ஒரே நாட்டின் கீழ் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து சமமான வாழ்வை அளிக்க விரும்பினார். ஆனால் உன் தந்தையும் மற்ற பெரியவர்களும் பரம்பினரின் குறைவான எண்ணிக்கை, நிலத்தின் அளவு போன்றவற்றை கருத்தில் கொண்டு படை நடத்தி செல்ல இயலாது என மறுத்தனர். அதிலிருந்த உண்மையை ஆதிரை உணர்ந்தாலும் சேர சோழ பாண்டியர்கள் ஒன்று சேர்ந்து பரம்பிற்கு எதிராக போரிட வர வேண்டும் என்றும் அவர்களை பரம்பினர் தோற்கடித்து பரம்பு படை கீழிறங்கி 3 நாடுகளையும் வசப்படுத்த வேண்டும் என்றும் விரும்பினார். தினந்தோறும் எல் நெய்யில் தனது குருதியை கலந்து விளக்கேற்றினாள். கொற்றவை மனமிறங்கவில்லை. தனித்தனியே மூவேந்தர்கள் பரம்பை தாக்கி போரிட்டு மடிந்தாலும் நச்சு செடி போல அவர்களின் வழி தோன்றல்கள்
தலைநகரங்களில் வளர்ந்து கொண்டே இருந்தன. எனவே உன் தாயின் வேண்டுதல் நிறைவேறவே இல்லை. அந்த வருத்தத்தினால் கொற்றவையை பார்க்க போவதை நிறுத்திவிட்டாள். உன் தந்தை அழைத்தால் மட்டுமே வருவாள் என்றார் வாரியன். பழங்கதை என்றாள் ஆதிரை. பரம்பு தெய்வத்தின் கதை என்றார் வாரியன். தன் தாயை நினைத்து பாரி வியந்திருக்க, போரை பற்றி ஆதிரையின் கருத்தை அறிய விரும்பிய வாரியன், சேரனிடம் ஏதோ புதிய ஆற்றல் இருக்குமென பாரி நினைக்கிறான் என்றார். ஆக்க சக்தி எனில் கை கொள்ளுங்கள், அழிவு சக்தி எனில் புதைத்து வாருங்கள் என்றாள் ஆதிரை ஒரே வரியில். ஆதிரையின் ஆளுமை சிறிதும் குறையாததை கண்ட வாரியன், அழிக்க முடியாதது எனில் என்று கேட்டு சிரித்தார். உயிர் உள்ளது அனைத்தும் அழியும், உயிர் இல்லாதது தனித்து இயங்காது எனில் அதை செலுத்தும் உயிரை அழியுங்கள் என்றாள் ஆதிரை. ஆதிரையின் நம்பிக்கை பரம்பின் மீதா இல்லை பாரியின் மீதா என்று வாரியன் வியந்தார். உங்களை பார்த்து கொள்ளுங்கள், நான் விரைவில் திரும்பி வருகிறேன் என்று பாரி விடைபெற, பாரி, போர் என்பது அழிவின் உச்சம், கண்களின் முன்னே உயிரானவர்களை இழக்கும் வதை, மனிதனின் உறவு சங்கிலியை சிதற வைக்கும் கொடிய நிகழ்வு. பாட்டன் இருக்கையில் தந்தை இறப்பார், தந்தை இருக்கையில் மகன் இறப்பான். போரில் எஞ்சியிருப்பவன் வாழ்வே இன்னும் கொடியது. நடைப்பிணமாக வாழ வேண்டியிருக்கும். ஒரு மனிதனின் பேராசைக்காக பல்லாயிரம் உயிர்கள் மடியும் அவலம். அத்தகைய கொடுமையை நிகழ்த்துபவனை ஒருபோதும் மன்னிக்க கூடாது என்றால் ஆதிரை குரலை உயர்த்தி. தலையை அழுத்தமாக அசைத்துவிட்டு வெளியேறினான் பாரி.